இன்னைக்கு செந்தில் பாலாஜி சிறையில் இருக்காரு. எலெக்ஷன் ஒர்க்கில் அவர் இல்லை. அவர் வந்து கட்டமைப்புகளை வந்து ரொம்ப சிறப்பாக வச்சிருக்காரு. திமுக இங்கே தீயா வேலை செய்கிறாங்கன்னு தான் சொல்லணும். 2 பேருக்கும் வருத்தங்கள் இருந்துச்சு. வெளிப்படையாகவே நீங்கள் வந்து கலைஞர் அறிவாலயத்தில் வந்து ஒரு வாக்குவாதம்லாம் நடந்துச்சு. ஒரு குடும்பத்துக்குள்ள நீங்கள் வந்து ஒரு கருத்து வேறுபாடு இல்லாமல் நம்ம இருக்கிறோம். இன்றும் நண்பர்கள் ஜோதிமணிக்கு சீட்டு கிடைக்குமா இல்லையான்ற வரைக்கும் போச்சுல்ல அது. உங்கள் சத்யாவில் ஐபோன் 15 இப்போது வெறும் 67,990 மட்டுமே. இதுவரை வழங்கப்படாத குறைந்த விலையில் முந்துங்கள். இச்சலுகை ஏப்ரல் 10 முதல் ஏப்ரல் 15 வரை. உங்கள் சத்யா. பாஜக தலைவர் அண்ணாமலையினால சொந்த தொகுதி அந்த தொகுதியில் போட்டியிட முடியலையில்ல, அந்த தைரியம் இல்லைல்ல, தோத்துருவன் பயந்தானே கோயம்புத்தூருக்கு ஓடுறீங்க. உங்களை நோக்கி அந்த செய்யணும்னு என்ன இருக்கு? பயப்படுறாங்க தான் நான் சொல்றேன்ல. எங்கிட்ட வந்து கை சுத்தமா இருக்கு. ஒரு திருவிழானாலோ ஒரு கபடி போட்டினாலோ ஒரு கோயில் விசேஷம்னாலோ வந்தாங்கன்னா ஒரு டொனேஷன் கொடுக்கணும். இதுதான் உலக வழக்கம். இதெல்லாம் நம்மளால ஆகாது. இல்லை, ஆனால் மீண்டும் எப்படி எம்பியா களம் காண்றீங்க? இல்ல ஆனால் தொகுதிக்கு போகும்போது மக்கள் சில கேள்விகளை எழுப்புறாங்க. நீங்க தொகுதி பக்கமே வரல. முதல்ல அவங்க எல்லாம் மக்கள் கிடையாது. அதிமுக இல்ல பாஜக இல்ல 2 பேரும் சேர்ந்து செட்டப் பண்றாங்க. பண்ணி என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அந்த வீடியோல டேய் ஜோதிமணி போகுதா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு போறாங்க. அதிமுகவோட நாடாளுமன்ற உறுப்பினர் 20 வருஷம் இங்க எம்பியா இருந்திருக்காரு. 2019 தேர்தலுக்கு போய் அவர் பேர் என்ன கேட்டா மக்கள் முழிப்பாங்க. ஸ்பீக்கரா இருந்த தம்பிதுரை யாருக்கும் தெரியலையா கரூர்ல? நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க இல்லையா, என்கிட்ட பணம் இல்லை அதனால நான் தேர்தல் நிக்கல. அதை விட ஒரு மிகச்சிறந்த பொய் ஏதாவது இருக்க முடியுமாங்க? தேர்தல் பத்திர ஊழல்ங்கிறது அந்த அம்மா கிட்ட தான் ஆரம்பிக்குது. ரயில் ஃபுல்லா பணம் போயிருக்கலாம். ஒருவேளை அந்த பணத்தை காப்பாத்துறது கூட ஒரு பெட்டியில் இருந்த பணத்தை பிடிச்சிருக்கலாம் இல்லையா? இதெல்லாம் ஒரு கற்பனையா இல்லையா? கற்பனையா இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. பாஜக கிட்ட அவ்வளவு பணம் இருக்குது. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் கரூர் நாடாளுமன்ற தொகுதியின் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் செல்வி ஜோதிமணி அவர்கள். வணக்கம். வணக்கம். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி அடைஞ்சிங்க. கிட்டத்தட்ட 4.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அந்த வெற்றியை பார்த்தீங்க. 2019 திமுகவின் மாவட்ட செயலாளர் செந்தில் பாலாஜி உங்களுக்கு பக்கபலமாக இருந்தார். உங்களுடைய வெற்றிக்கு அவரும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி நீங்களுமே கூட பல இடங்களில் பேசியிருக்கிறீங்க. இன்னைக்கு செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கார். எலெக்ஷன் ஒர்க்கில் அவர் இல்லை. இந்த தேர்தல் எப்படி இருக்கு? இல்லை, ஒரு விதத்தில் வந்து அவர் சிறையில் இருக்கிறதுங்கிறது ஒரு கடினமான சூழல். இன்னொரு விதத்தில் வந்து அவர் வந்து கட்டமைப்புகளை வந்து ரொம்ப சிறப்பாக வச்சுருக்கார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கரூர் கட்டமைப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அவர் களத்தில் இருந்து பணியாற்றியிருந்தால் நிச்சயமாக வேறு மாதிரி இருக்குங்கிறது உண்மை தான். ஆனால் இப்பொழுதும் அவங்க ஒரு மிகச்சிறப்பான பணியை செய்கிறாங்க. திமுக இங்கே தீயா வேலை செய்கிறாங்கன்னு தான் சொல்லணும். 2019 அந்த காங்கிரஸ் திமுக அந்த கூட்டணி கெமிஸ்ட்ரி வந்து கரூரில் ரொம்ப அற்புதமாக ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு பேசப்பட்டது. இன்றைக்கும் அது இருக்கா? நிச்சயமாக இன்றைக்கி அது இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு தேர்தல் கிடையாது. இது வந்து ஒரு யுத்தம். ஒரு நாடு ஒரு மிகப்பெரிய ஒரு பேராபத்தை, ஒரு சிக்கலை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நரேந்திர மோடி அரசாங்கம் ஒரு நாட்டை வந்து துண்டாடுகிற ஒரு சூழலில் இது வந்து இந்த தேர்தல் வந்து நரேந்திர மோடி அவர்களை ஆட்சியிலிருந்து அகற்றி இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தான் ஒரு நாட்டை காப்பாற்ற முடியுங்கிற ஒரு சூழல் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது வந்து செந்தில் பாலாஜி அவர்களுடைய கைதே அதுக்கு ஒரு உதாரணம். நீங்கள் ஒரு அமலாக்கத்துறைங்கிறது ஒரு மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குகிற ஒரு அரசாங்க அமைப்பு. ஆனால் அது வந்து இன்னைக்கு பாஜகவுக்கும் நரேந்திர மோடி அவர்களுக்கும் அடியாள் வேலை பார்க்குறது நம்ம பார்க்குறோம். அமலாக்கத்துறை மட்டுமில்லை, நீங்கள் சிபிஐ, வருமான வரித்துறை, ஒரு பகுதி ஊடகங்கள், இந்த மாதிரி பல்வேறு இந்திய ஜனநாயகத்தையும் இந்திய மக்களையும் காப்பாற்றக்கூடிய ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த அமைப்புகள் இருக்குல்ல, அந்த அமைப்புகள் வந்து மிக மோசமாக எதிர்க்கட்சியினரை நோக்கி, சாதாரண எளிய மக்களை நோக்கி ஏவப்படுகிற ஒரு சூழலில் நம்ம இன்னைக்கு இருக்கோம். ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணி ஒரு உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு ஜாமீன் கொடுக்கக்கூடாதுன்னு எந்த சட்டம் சொல்லுது? அதே மாதிரி தான் செந்தில் பாலாஜி அவர்கள் மட்டுமில்லை, மணிஷ் சிசோடியா அவங்க ஒய்ஃப் ரொம்ப மோசமான உடல்நிலையில் இருக்காங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்டு நரேஷ் கோயல்
அவங்க ஒய்ஃப் ரொம்ப உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க, அவரே ரொம்ப வயதானவராக இருக்கார். இந்த மாதிரி நிறைய பேரை வந்து ஒன்று நீங்கள் பாஜகவுக்கு பணிஞ்சு அவங்ககிட்ட ஒரு அடிமை மாதிரி இருக்கணும், இல்லைன்னா நீங்கள் ஜெயிலில் இருக்கணும், பதவி இழக்கணும், உங்களுக்கு எதிரான தாக்குதல்கள் தொடுக்கப்படும். இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது. இந்த சூழலை தான் நம்ம எதிர்கொள்கிறோம். இந்த சூழலை மாற்றணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். 2 தலித் விவசாயிகளை போய் அவங்க என்ன 3/4 ஏக்கர் 1 ஏக்கர் நிலம் வச்சிருப்பாங்க போல, அவங்ககிட்ட என்ன இருக்குது அந்நிய செலாவணி தடை சட்டத்தில்? அவங்களுக்கு அந்நிய செலாவணினா என்னன்னு தெரியுமான்னு எனக்கு வாபஸ் வாங்கிட்டாங்கல்ல. ஏன் வாபஸ் வாங்குறாங்க? ஒரு பிஎம்எல்ஏ ஆக்ட் எப்படி ஒரு தலித் விவசாயிகள் மேலே போய் நீங்கள் போட முடியும்? தமிழ்நாடே கொந்தளிச்சதுக்கு அப்புறம் வாபஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அது வந்து இப்போ வந்து இது ஒரு அமைச்சருக்கோ இல்லை ஒரு முதலமைச்சர்களுக்கோ இல்லை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கோ எதிர்க்கட்சியினருக்கோ எதிராக தான் இந்த ஏஜென்சிகள் வந்து தவறாக பயன்படுத்தப்படும் கிடையாது. எளிய மக்களுக்கு, மிக எளிய மக்களுக்கு, விளிம்பு நிலை மக்களுக்கு எதிராக கூட இந்த மாதிரி ஏஜென்சிகள் தவறாக பயன்படுத்துங்கிற சூழல் இருக்குதுல்ல, அது வந்து ஒரு ஜனநாயக நாடு இந்தியா போன்ற ஒரு நாட்டில் மிக மிக ஒரு ஆபத்தான சூழல். அந்த ஆபத்தான சூழல் நம்ம எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கிறப்ப வேற எதுவும் நமக்கு தோணாது. இங்கே வந்து களம்ங்கிறது வந்து ரொம்ப தெளிவாகவும் தீவிரமாக பணி நடக்கக்கூடிய இடமா இருக்குது. வெற்றிங்கிறது ஒரு உறுதி செய்யப்பட்ட இடமா இருக்குது எங்களுக்கு. செந்தில் பாலாஜி விஷயத்தில் 2 விஷயத்தில் பார்க்கலாம். ஒன்று, சட்ட ரீதியாக அவர் அந்த வழக்கை சந்திக்கிறாரு, அது முடிவு என்னன்னு அப்புறம் தான் தெரியும். இன்னொன்று, அரசியல் ரீதியாக வந்து செந்தில் பாலாஜியை சிறைக்குள்ளே வச்சுட்டா இப்போ கரூர் கோவையில் வந்து பாஜகவுக்கு ரொம்ப எளிமையாக வெற்றி கிடைச்சிரும் அப்படின்னு நம்பப்படுவதாக பேசப்படுகிறது. அதுவும் அந்த காரணமும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, மிக நிச்சயமாக ஒருத்தர் வந்து தேர்தல் வரைக்கும் நீங்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் மட்டும் இல்லை, அரவிந்த் கெஜ்ரிவால், நீங்கள் ஏஏபியில் இருக்கிற நிறைய பேர், நீங்கள் வந்து தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு பதவி போகுது, மெகவா மைத்ராவுக்கு பதவி போகுது, லாலு பிரசாத் யாதவ் இந்த வயசில் கூட்டி கொண்டு ஈடியில் 10 மணி நேரம் உட்கார வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஏஜென்சிகள் வந்து ஒரு எல்லாரையும் வேட்டையாடுறதை நம்ம பார்க்க முடியுது. அப்போ அதுக்கு தேர்தல் ஒரு முக்கிய காரணம் தான். அப்படி இருந்தால் கூட உங்களால் சொந்த தொகுதியான பாஜக தலைவர் அண்ணாமலையினால் சொந்த தொகுதி கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே வர்ற அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி தான் அவருக்கு சொந்த தொகுதி. அந்த தொகுதியில் போட்டியிட முடியலையில்ல, அந்த தைரியம் இல்லைல்ல, தோத்துருவன் பயந்தானே கோயம்புத்தூருக்கு ஓடுறீங்க. கோயம்புத்தூர்லேயே உங்களுக்கு என்ன அதானே நடக்க போகுது? ஸோ அதனால் இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒருத்தர் அடக்குமுறையினாலையும் ஒரு அழுத்தத்தினாலையும் ஒருத்தர் மீது ஒரு திட்டமிட்ட தாக்குதலை தொடுக்கிறதுனாலையும் ஒருத்தரோட மன உறுதியை குலைச்சிட முடியாது. நீங்கள் ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நிறைய பேர் அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையோ சிபிஐயோ முன்வாசல் கதவை தட்டுறப்ப பின்வாசல் கதவை திறந்துட்டு போய் பாஜகவில் சேர்ந்துடுறாங்க. அப்படி நம்ம நிறைய பேர் பார்க்குறோம். அவங்க மேலையெல்லாம் வந்து ஒரு மிக மோசமான ஊழல் குற்றச்சாட்டுகளை நரேந்திர மோடி வைக்கிறாரு. ஆனால் அவங்க தான் திருப்பி வந்து உதாரணம் வந்து அஜித் பவார். அவர் வந்து முத நாள் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஊழலை செஞ்ச ஒரு டைனாஸ்ட். பாஜகவோட கூட்டணி சேர்ந்து அவர் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றுன்னு அவர் புனிதர் ஆகிறாரு, அவர் வாரிசு அரசியலுக்கு அப்பாற்பட்டவர் ஆகிறார். இந்த மாதிரியான ஒரு சூழலில் செந்தில் பாலாஜி 9 மாதமாக நம்ம உள்ளே இருக்கணும், இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து அப்படி போய் பின்வாசல் வழியாக பிஜேபி அனுசரிக்க வேண்டியதில்லைங்க ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார். அது வந்து ஒரு அரசியல் நிலைப்பாடுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அவர் வந்து இங்கே களத்தில் இல்லை பேசலைன்னு சொல்கிறீங்க. ஒரு விதமாக களத்தில் இருக்கிற நம்மெல்லாம் வந்து ஒரு தீவிர பரப்புரையில் இருக்கிறப்ப களத்தில் இல்லாத இந்த மாதிரி கைது செய்யப்பட்டிருக்கிற எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள், அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தலைவர்கள், அவங்களும் வந்து ஒரு மிக வலுவான ஒரு செய்தியை சொல்றாங்க. அது ஒரு ஃபேக்டரா இருக்கு. ஆமா, செந்தில் பாலாஜி குறித்து ஏன் மீண்டும் மீண்டும் பேச வேண்டியது இருக்குன்னா, இப்போ வெளியில் பேசப்படுற செய்திகள், அதாவது இருவருக்கும் மனஸ்தாபங்கள் இருந்துச்சு, அவங்க எம்பி ஆனதுக்கு அப்புறமா வந்து அவரும் அமைச்சர் ஆயிட்டாரு, 2 பேருக்கும் வருத்தங்கள் இருந்துச்சு, வெளிப்படையாகவே நீங்கள் வந்து கலைஞர் அறிவாலயத்தில் வந்து ஒரு வாக்குவாதம்லாம் நடந்துச்சு. இப்போ அந்த மனஸ்தாபங்கள்லாம் இல்லையா? இப்போ இல்லை, அரசியலில் வந்து நீங்கள் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் எப்படி இருக்குது? அரசியலில் மட்டும் இல்லை, ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட ஒரு குடும்பத்துக்குள்ள நீங்கள் வந்து ஒரு கருத்து வேறுபாடு இல்லாமல் நம்ம இருக்கிறோம். நண்பர்கள் ஜோதிமணிக்கு சீட்டு கிடைக்குமா இல்லையான்றது வரைக்கும் போச்சு இல்லை? அது இல்லை, அது வந்து ஊடகங்களுடைய ஸ்பெக்குலேஷன், அது உண்மை இல்லைல்ல. அது எப்படி நான் ஒரு சிட்டிங் எம்பி ஒரு சிறப்பாக நான் செயல்பட்டிருக்கேன், காங்கிரஸ் கட்சி என் சீட்டை கேட்காம இருக்கிறதுக்கோ இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் அது கொடுக்கலின்னு சொல்கிறதுக்கு எந்த காரணம் இல்லை. அப்படி ஒரு சம்பவமே நடக்கலையே. இதெல்லாம் ஊடகங்கள் தான் எழுதுறாங்க. ஃப்ராங்காக சொல்லணும்னா ஊடகங்கள் எதையாவது எழுதிக்கிட்டு இருக்கிறதுனால நம்மளை லைம் லைட்டில் வச்சுருக்காங்க. அதனால நானும் வந்து அதை டிஸ்பியூட் பண்ணுறதை பற்றி பாதர் பண்ணல. ஏன்னா நான் தான் நிற்க போகிறேன்னு எனக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். கரூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன செய்திருக்கிறீங்க அப்படின்னு சில விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்கிறீங்க. கிட்டத்தட்ட 500 கோடி செலவிலான நலத்திட்டங்கள் செய்து கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் தொகுதிக்கு போகும்போது மக்கள் சில கேள்விகளை எழுப்புறாங்க. நீங்கள் தொகுதி பக்கமே வரல, நீங்கள் சொன்ன வாக்குறுதியில் நிறைவேற்றலை அப்படிங்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க?
நான் சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றலன்னு சொல்கிறேன். முதல்ல அவங்க எல்லாம் மக்கள் கிடையாது. நீங்கள் என்னுடைய பிரச்சாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து 500 பேர் 600 பேர் 1000 பேர்னு திரள்றாங்க. அவங்க யாரும் இந்த கேள்வி கேட்கறது கிடையாது. யாரோ ஒருத்தரை திட்டமிட்டு வந்து அதிமுக இல்லை பாஜக இல்லை 2 பேரும் சேர்ந்து செட்டப் பண்ணுறாங்க. பண்ணி என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் நானும் அவங்கள மட்டும்தான் இருப்போம். அங்கே வந்து 100 கணக்கில் 500 பேர் 600 பேர் மக்கள் இருப்பாங்க. அந்த மக்கள் யாரோ அந்த மக்களுடைய ரெஸ்பான்ஸோ எதுவுமே அந்த வீடியோவில் வராது. இது வந்து ஒரு திட்டமிட்டு ஒரு பரப்பப்பட ஒரு மோசமான ஒரு மலிவான ஒரு அரசியல் தனிநபர்கள் செய்யறாங்கன்னு சொல்றீங்களா? தனிநபர்கள் செய்யல. அதிமுகங்கிற ஒரு அரசியல் இயக்கம், பாஜகங்கிற ஒரு அரசியல் இயக்கம் எவ்வளவு மலிவான ஒரு கேவலமான அரசியல் இயங்கி இருக்காங்கிற ஒரு இது ஒரு சின்ன உதாரணம். நீங்க வந்து ஒரு விதத்தில் இதை இப்படி பார்க்கலாம். அவங்க வந்து நீங்க தொகுதிக்கே வரல அப்படின்னு சொல்றாங்க. அதை யார் இங்கிருந்து ஆப்ரேட் பண்றான்னு பாருங்க. 3 பேர் அதை ஆப்ரேட் பண்றாங்க அதிமுகல இருந்து. திரு விஜயபாஸ்கர் கரூர்ல இருக்கிற முன்னாள் போக்குவரத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர், விராலிமலை தொகுதி அதுவும் எனக்கு வருது, அதில் இருக்கிற முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர், வேடசந்தூர் தொகுதியில் திரு பரமசிவம். இவங்க 3 பேர் மேலேயுமே கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுகளை நான் தொடர்ந்து எழுப்பிக்கிட்டு இருக்கேன். நீங்க இது எல்லாமே பப்ளிக் டொமைன்ல இருக்கிற ஊழல் குற்றச்சாட்டுகள் தான். ஒன்று நானா கண்டுபிடிச்சு சொல்லலை. 2000 கோடி ரூபாய் சேஸ் ஊழல் வந்து போக்குவரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மேல ஓப்பனாகவே இருக்கு. இது சம்பந்தமா அதனுடைய அசோசியேஷன்ஸ் ஓனர்ஸே பகிரங்கமாக சொல்லியிருக்காங்க. சுகாதாரத்தில் ஊழல் வந்து இன்னைக்கு விசாரணையில் இருக்குது. குட்கா ஊழல்லையும் அவங்களோட பேர் இருக்குது. அதே மாதிரி பரமசிவம் அவர்கள் வந்து ஒரு 2 மலை ஒரு சமூக காடுகளை ஒரு மிகப்பெரிய மதிப்புள்ள சமூக காடுகள். அது நான் முதல்ல அது 2 கருவேல மரம் தான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு எனக்கு தெரியல. ஒரு 300 கோடி ரூபாய் ஒவ்வொரு காடும் மதிப்புள்ள மண் அங்கே இருக்கு. அதை வந்து கொள்ளையடிக்கிறதுக்காக வந்து அந்த சமூக காடுகளை அழிக்க முயற்சி பண்ணார். நான் போய் தடுத்து நிறுத்தினேன். ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து என் மேலே பர்சனல் மோட்டிவ் இருக்கு. இந்த மாதிரி ஊழல் கரைவடிந்த அரசியல்வாதிகள் மத்தியில் என்ன மாதிரி ஒரு நேர்மையான அவங்களை கடுமையாக எதிர்க்கின்ற அவர்களுடைய தவறுகளை பொதுவெளியில தோல் உரிக்கிற ஒரு அரசியல்வாதி ஒரு எம்பி இந்த தொகுதிக்குள்ள இருக்கிறது அவங்க ரொம்ப டிஸ்டர்பா ஃபீல் பண்றாங்க. மக்கள் அதுக்கு ஈல்டாவாங்க. மக்கள் அல்ல, நான் தான் சொல்றேன். மக்கள் நீங்க எங்கேயாவது மக்களை பார்த்திருக்கீங்களா? 3 வீடியோ வந்திருக்கு. அந்த வீடியோல யாராவது பெண்களோ இல்ல சுத்தி கூட்டமா நிக்கிறவங்களோ ஒரு மக்கள் எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? மக்கள் கேட்கிறாங்கன்னு கூட வச்சுங்க. அப்ப வந்து மக்கள் வீடியோவோட வரமாட்டாங்க. மக்கள் நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், இந்த கடும் வெயில் இருக்கு, நிச்சயமா தண்ணி பிரச்சனை இருக்கு. அப்ப மக்கள் வந்து கேட்பாங்க, நிச்சயமா தண்ணி வரல அப்படின்னு சொல்லுவாங்க, எங்களுக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, சாக்கடை அடைச்சிருக்கோம் வந்து சொல்லுவாங்க. மக்கள் வந்து எப்பவுமே வீடியோ கேமராவோட வரமாட்டாங்க. அதுதான் அங்க இருக்கிற வித்தியாசம். நான் பாயிண்ட் அவுட் பண்றேன். இல்ல அப்படி திட்டமிட்டு மக்கள் வர மாட்டேங்குது, திட்டமிட்டு வர்றாங்க. ஒவ்வொரு இடத்துல எங்க முடியுதோ அந்த இடத்துல நம்ம அவங்க யாருன்னு பார்த்தோம்னா அவங்க ஒரு பாஜக காரங்களாவோ ஒரு அதிமுக காரங்களாவோ இருக்காங்க. இதை நான் எப்படி பாக்குறேன்னா, என் மீது வேற எந்த குற்றச்சாட்டுமே சொல்ல முடியாது. அவங்கள மாதிரி நான் 1000கணக்கான கோடி ஊழல் செய்யற அரசியல்வாதி கிடையாது. ஒரு சிறப்பா நான் பணி செஞ்சிருக்கேன், அது அவங்களுக்கே தெரியுது. அதனால அவங்க நான் பணி செய்யலின்னு அவங்க சொல்ல முடியறது இல்லை. 3வது, நான் நாடாளுமன்றத்துல போய் இவங்கள மாதிரி பாஜகவுக்கு பயந்துகிட்டு அப்படியே அடிமையா நான் இருக்கிறது இல்லை. நீங்க இவ்வளவு கூட்டம் நடக்குதுல்ல, அதிமுக பொதுவாகவும் சொல்றேன், நீங்க கூட்டணியில இருந்த காலத்துல பாஜக செஞ்ச அனைத்து பாவங்களுக்கும் நீங்க துணையா இருந்திருக்கீங்க. இப்ப இன்னைக்கு நீங்க கூட்டணியில் இல்லை இல்ல, ஏன் நரேந்திர மோடி செய்த அத்தனை ஊழலையும், தேர்தல் பத்திர ஊழல், உலகிலேயே இல்லாத ஒரு ஊழலை நரேந்திர மோடி செஞ்சிருக்காரு. இங்க எதிரி திமுக இல்ல, அது அப்படி அதே எப்படிங்க அப்படியாங்க? நீங்க வந்து பாஜக நீங்க வந்து கூட்டணியில இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அப்ப வந்து தமிழ்நாட்டு மக்கள், நீங்க அரசியல் ரீதியா பார்த்தீங்கன்னா கூட தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை முழுக்க பாஜகவுக்கும் நரேந்திர மோடிக்கும் எதிராக இருக்கு. அப்ப அரசியல் ரீதியா நீங்க பாத்தீங்கன்னா கூட அந்த மனநிலையை நீங்க கேபிட்டலைஸ் பண்றதுதான் கரெக்டா இருக்கும். அப்ப கூட நீங்க பாஜகவை பத்தி பேச பயப்படுறது இல்லை. இவங்க 3 பேரும், நான் குறிப்பிட்ட 3 பேரும் சரி, இல்லை நம்ம மாநில அளவில் அதிமுகவும் சரி, எங்கேயாவது நரேந்திர மோடி அரசாங்கத்தோட மக்கள் விரோத ஆட்சிக்கு எதிராக, கொள்கைகளுக்கு எதிராக, சட்டத்திட்டங்களுக்கு எதிராக, ஸ்கீம்ஸுக்கு எதிராக பேசியிருக்காங்க? பேசவே மாட்டாங்க. போய் ஜோதிமணி வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஏன் இது நடக்குது அப்படின்னா, 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சி, 10 ஆண்டு கால பாஜக ஆட்சி, 7.5 ஆண்டு கால பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி. இந்த காலகட்டத்தில் கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்கோ இல்ல தமிழ்நாட்டுக்கோ ஏதாவது ஒரு நன்மை நடந்திருக்குதா நீங்க யோசிச்சு பாருங்க. எதுவும் கிடையாது. இப்ப நாங்க போறோம், 2.5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கு. இதற்கு முன்பு பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு 10 ஆண்டு கால காங்கிரஸ் தலைமையிலான யூபிஏ ஆட்சி இருந்திருக்கு. எங்களுக்கு குறைவான நேரம் தான் இருக்கு பிரச்சாரத்துல பேசுறதுக்கு. ஏன்னா நாள் கம்மிங்கிறதுனால, நாடாளுமன்ற தொகுதி பெருசுங்கிறதுனால நிறைய இடங்களுக்கு போக வேண்டிய, நாங்க மூச்சு விடாம சொல்லி ஓட்டு கேட்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா சில நேரம் எம்எல்ஏ, என் தொகுதியில் இருக்கிற திமுக எம்எல்ஏக்கள் பாதி பாயிண்ட்டையும் நான் பாதி பாயிண்ட்டையும் பிரிச்சுக்கிட்டு சொல்ல வேண்டியிருக்கு.
அவ்வளவு சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கிறோம். அப்படி எதையும் சொல்ல முடியாதவர்கள் இந்த மாதிரி வந்து ஒரு இது ஒரு சென்சேஷனலைஸ் பண்றாங்க. இப்போ இது எல்லா ஊடகங்களும் எடுத்து போடுறதில்ல, எல்லா ஊடகங்களுக்கு, ஏன்னா ஊடகங்கள் அங்கே இருக்காங்க. நீங்க இது திட்டமிட்டு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிஜேபி ஹேண்டில் போடுவாங்க இந்த வீடியோவை, ரெண்டாவது வந்து இல்லைன்னா ஒரு அதிமுக ஹேண்டில் போடுவாங்க, அதுக்கப்புறம் குறிப்பிட்ட 2-3 மீடியாக்கள் அதை எடுத்து போடுவாங்க. இது வந்து ஒரு திட்டமிட்டு பரப்பப்படுகிறது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் திட்டமிட்டு உங்களை வந்து இப்படி உங்களை நோக்கி அந்த செய்யணும்னு என்ன இருக்கு? பயப்படுறாங்க தான் நான் சொல்றேன்ல. நான் வந்து அச்சமற்று எல்லாருடைய தவறுகளையும் நான் சொல்றேன். என்கிட்ட வந்து கை சுத்தமா இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமலாக்கத்துறை வந்தாலும் என் வீட்டுல எடுக்கிறது காட்டன் சேலையும் புத்தகங்களை தவிர வேற ஒண்ணும் கிடையாது. அதான் நம்ம பேசுறோங்கிறது அவங்களுக்கு ஒரு பதற்றத்தை உருவாக்குது. என்ன மாதிரி ஒரு நேர்மையான மக்களுக்கு அர்ப்பணிப்போடு பணியாற்றுகிற ஒரு உண்மையான ஒரு நாடாளுமன்றத்தில் வந்து ஒரு கடுமையான தமிழ்நாட்டுக்காக நாடாளுமன்ற தொகுதிக்காக நிலைப்பாடுகளை எடுத்து ஒரு பேசக்கூடிய ஒரு அரசியல்வாதி, ஒரு பொது வாழ்வில் இருக்கிற ஒரு பெண், குறிப்பா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நம்ம இதில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அவங்கெல்லாம். ஸோ அதெல்லாம் நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, அதெல்லாம் நான் பெருசாக அலட்டிக்கிறது இல்லை. அந்த இடத்துல மக்கள் இருக்காங்க. மக்கள் என்ன மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ண விடுமா, இவனுங்களாம் தண்ணியை போட்டு வந்துடுறானுங்க 6 மணி ஆனா. அதுதான் மக்களோட. சில நேரம் மக்கள் ஏப்பா பேசுறேன்னு கேட்கவும் செய்யறாங்க. ஏன் அது அந்த வீடியோவில் வர்றதில்ல? இப்போ அந்த இடத்துல ஒருத்தர் கேட்குறாருன்னா அந்த இடத்துல ஒரு 500 மக்கள் இருக்காங்க, 1000 மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும்ல. அது ஏன் வீடியோவில் வர்றதில்ல? நீங்க வேலை வாங்கி தரேன்னீங்களே, ஏன் கொடுக்கல? அது யார் கேட்குறா? ஒரு பிஜேபி சேர்ந்த தம்பி கேட்குறாரு. நான் என்ன கேட்குறேன்னா, அந்த தம்பி கூட கேட்குது, பாஜகவில் இருக்கிற ஒருத்தர் கூட வேலை வேணும் கேட்குற அளவுக்கு இந்த நாட்டில் ஒரு அவலம் இருக்கு. அதுதான் நாங்கள் சொல்றோம். அந்த தம்பி என்ன கேட்குறா, அப்படியே பாஜக தம்பியா இருந்தா கூட நம்ம கேட்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. நம்ம எம்பின்னு ஆகிட்ட எல்லா கட்சிக்கு சேர்ந்தவங்களுக்கு எம்பி தான். இந்த நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள இருக்கிற 14 லட்சம் வாக்காளர்கள், வாக்கே இல்லாத என்னோட பசங்க பிள்ளைங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்க, இவங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் நம்ம எம்பி. அதனால தான் நான் அதிக பள்ளிக்கூடங்களுக்கு நான் போய்கிட்டு இருக்கேன். அப்போ என்ன நம்ம சொல்ற விரும்புகிறோம்னா, நரேந்திர மோடி ஆட்சியில் 42 ஆண்டு காலமாக இல்லாத வேலைவாய்ப்பின்மை நிலவுது. நீங்க 2019 தேர்தலையோ இல்லை 2014 தேர்தலையோ நீங்க சந்திச்சு பார்த்தீங்கன்னா, பல பிரச்சனைகள் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக இதே மாதிரி பொய்யான திட்டமிட்ட பிரச்சாரங்கள் கட்டமைக்கப்பட்டது. அதனாலதான் நாங்க வந்து ஆட்சி இழந்தோம். அதனோட நாங்க ஆட்சி இழந்தனால காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவு வந்துருச்சு நான் நினைக்கல. நாங்க எப்பவும் போல் இருக்கோம். ஆனா இன்னைக்கு இந்தியா படாத பாடுபடுது. ஒரு நல்ல அரசாங்கத்தை பழி சுமத்தி, நீங்க ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தி, ஒரு இதே மாதிரி தான். அது ஒரு பெரிய சைஸான செட்டப். ஒரு அண்ணா ஹசாரேங்கிற ஒருத்தர் கொண்டாந்து உட்கார வச்சு, ஒரு ஆர்எஸ்எஸ் ஒரு மிகப்பெரிய பொருட்செலவில் ஊடகங்களுடைய மிகப்பெரிய ஊடகங்களுடைய குறிப்பாக உயர் சாதி ஊடகங்களுடைய உதவியோட, ஆங்கில ஊடகங்களின் உதவியோட காங்கிரஸ் கட்சி மீது ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல் சித்திரம் தீட்டப்பட்டது. அப்போ நீங்கள் 10 வருஷமா ஆட்சியில் இருந்திருக்கீங்கல்ல, ஏதாவது நாங்கள் உண்மையிலேயே ஊழல் பண்ணியிருந்தோம்னா எங்கள் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல? உங்களால் ஒன்றும் பண்ண முடியல. நீங்கள் போட்டிருக்கிற ஒரே ஒரு எஃப்ஐஆர் நேஷனல் ஹெரால்டு, அது நேருவோட குடும்ப சொத்து. அதுக்கும் ஏதாவது அரசாங்கத்துக்கு சம்பந்தம் இருக்குதா? ஸோ அப்போ இந்த மாதிரியான என்னாச்சு கேஸ்? என்னாச்சு? எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா? இல்லை. ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். இன்னைக்கு எங்கள் கட்சி மீதோ, எங்கள் கட்சியில் இருக்கிற யூபிஏல இருந்து ஏதாவது ஒரு அமைச்சர் மீது ஏதாவது ஒரு ஊழல் குற்றச்சாட்டுக்கு எஃப்ஐஆர் இருக்கா? அந்த கூட்டத்தில் நிரூபிச்சிருக்காங்களா? 10 வருஷங்கிறது ஒருத்தரை வந்து நீங்கள் ஒரு கேஸ் நடத்தி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறது போதுமான காலம். உங்களால் கேஸ் நடத்த முடிஞ்சிருக்குதா? ப. சிதம்பரம் வழக்கில் எங்கே கேஸு? ட்ரையல் கொண்டு வந்துட்டாங்களா? இல்லை. செந்தில் பாலாஜி கேஸ் ட்ரையலுக்கு வந்துருச்சா? இல்லை. மணிஷ் சிசோடியா கேஸ் ட்ரையலுக்கு வந்துருச்சா? இல்லை. அரவிந்த் கெஜ்ரிவால் கேஸ் ட்ரையலுக்கு வந்துருச்சா? இல்லை. ஹேமந்த் சோரன் கேஸ் ட்ரையலுக்கு வந்துருச்சா? இல்லை. ஸோ இப்போ இந்த மாதிரி பெரிய அளவில் பண்ணினதனுடைய விளைவு தான் இன்னைக்கு இந்தியா இவ்வளவு பிரச்சனைகளையும் அனுபவிக்குது. இன்னைக்கு வந்து நீங்கள் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி 42 ஆண்டு காலமாக இல்லாத வேலை வாய்ப்பின்மை. இப்போ நாங்கள் ஆட்சியிலிருந்து இறங்குறப்ப கூட யாரும் வேலை கேட்டு எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கிட்டவோ இல்லை எங்களுடைய அமைச்சர்கள்கிட்டவோ அந்த காலகட்டத்தில் 2019 தேர்தலையும் சரி 2014 தேர்தலையும் சரி யாரும் வரல. ஏன்னா அன்றைக்கி வேலை வாய்ப்புங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இல்லை. ஏதோ ஒரு வேலையை உருவாக்குறாங்க. ஏன்னா பொருளாதாரத்தை மன்மோகன் சிங் அவ்வளவு ப. சிதம்பரம் அவர்கள் உட்பட ஒரு சிறப்பான பொருளாதாரமாக வச்சுருந்தாங்க. குறிப்பாக சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஊக்கம் அளிக்கப்பட்டது. விவசாயத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஊக்கம் அளிக்கப்பட்டது. விவசாயிகள் நெருக்கடியை சந்திச்ச நேரத்துல எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, அரசாங்கம் உங்களோடு இருக்கணும், உங்களுக்கு கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது. சேவைத்துறைக்கு மிகப்பெரிய ஒரு பூஸ்டை நம்ம கொடுத்தோம். அதனால இதெல்லாம் தான் வந்து வேலை வாய்ப்புகளை ஜெனரேட் பண்ற ஒரு துறை. அம்பானி அதானி வேலை வாய்ப்பு ஜெனரேட் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற நரேந்திர மோடி ஆட்சி எதெல்லாம் வந்து மக்களுக்கு சாதகமாக இருக்குமோ, எதெல்லாம் நாட்டின் வளர்ச்சிக்கு சாதகமாக இருக்குமோ அதையெல்லாம் முடக்கிட்டு அம்பானி அதானி வளர்த்துறதா குறியா இருக்காங்க. அம்பானி அதானி யார்? இந்த அதானி நமக்கு பேர் தெரியுமா? அதானிய நரேந்திர மோடி பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடி அதானி எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியுமா? இல்லை எனக்கே வந்து அவ்வளவு இதா தெரியாது. இன்னைக்கு வந்து அதானிங்கிற நேம் உலகளவில் ஃபேமஸா இருக்கு. நீங்க அதானிங்கிற ஒரு நபருக்கு
அவ்வளவு பெரிய ஒரு மதிப்பு வாய்ந்த பிரதமர் பதவியை ஒரு ஏஜென்ட் மாதிரி நரேந்திர மோடி அவர்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு. பட் அதை வந்து ஒரு அந்த நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக இருக்கலாம். அந்த பிரதமர் பதவிங்கிறது ஒரு கண்ணியமான பதவி, ஒரு நேரு மாதிரி ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இருந்த பதவி. அதனால அந்த வார்த்தையை பயன்படுத்துறத நான் தவிர்க்கிறேன். மக்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பிரதமர் செய்யறப்ப எப்படி வேலை வாய்ப்புகள் உருவாகும்? ஒரு பிஜேபிக்காரரே வந்து வேலை வாய்ப்பு கேட்க வேண்டிய சூழல் இருக்கு. நம்ம அந்த தம்பிக்கு சொல்றது, தம்பி நீங்க இந்த கேள்வி கேட்க வேண்டியது நரேந்திர மோடி கிட்ட, நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ட்ட இல்ல. ஒரு நாட்டின் பொருளாதாரம் நல்லா இருந்தா, ஒரு நாட்டின் வேலை கொடுக்கக்கூடிய துறைகள், நான் சொல்ற மாதிரி விவசாயம், சேவைத்துறை, சிறு குறு நடுத்தர தொழில்கள் நல்லா இருந்தா தான் வேலை வாய்ப்பு உருவாகும். வேலை வாய்ப்பு வானத்திலிருந்து நாங்கள் உருவ முடியாது. எங்க நாடாளுமன்ற உறுப்பினரோட வேலைங்கிறது, எங்களுடைய ஒரு முக்கியமான வேலைங்கிறது, நாங்கள் ஒரு பாலிசி மேக்கர்ஸ். நாங்கள் நாடாளுமன்றத்துக்கு போய் முக்கியமான நாட்டை பாதிக்கக்கூடிய, மக்களுக்கு பாதிக்கக்கூடிய சட்டங்கள் வந்து உருவாகிறப்ப அந்த சட்டங்களை முறையாக படித்து அதுக்கு நேரம் செலவிட்டு வல்லுநர்களோடு அதை கலந்து பேசி அதற்கு எதிராகவோ ஆதரவாகவோ ஒரு நிலைப்பாடு எடுத்து எது மக்களுக்கும் நாட்டுக்கு நல்லதோ அந்த நிலைப்பாட்டை எடுத்து அந்த நிலைப்பாட்டின் மூலமாக நாடாளுமன்றத்தில் செயல்பட வேண்டியவங்க. நாடாளுமன்றத்தில் நிலைக்குழுக்கள் இருக்கு. அந்த நிலைக்குழுக்கள் நிறைய தாக்கத்தை ஏற்படுது. நான் வந்து தொழில்துறைக்கான நிலைக்குழுக்கள் இருந்திருக்கேன். அங்க இருந்ததுனால தான் என்னால் இவ்வளவு தெளிவாக பேச முடியுது. எப்படி சிறு குறு நடுத்தர தொழில்கள் மோசமான அழிவு சந்திச்சு நீங்க அங்க வந்து பேசுனீங்கன்னா லிட்டரலா எல்லாம் அழுவாங்க. இங்க வேற பத்திரிகை சந்திப்புகள் அவங்க பேசுறது வேற. அந்த அளவுக்கு எவ்வளவு மோசம்ங்கிறது எனக்கு டேட்டாவோட தெரியும். ஏன்னா நான் தொழில்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழுவில் 2.5 வருஷம் நான் இருந்திருக்கேன். ஸோ அதுக்கு அந்த பணிகள் எங்களுக்கு இருக்கு. மூன்றாவதாக நம்ம தொகுதிக்கு போறோம். நாடாளுமன்ற அலுவலகத்தில் உட்காந்து நீங்க மக்களை சந்திக்க வேண்டியிருக்கு. நான் என்னுடைய தொகுதிங்கிறது 4 மாவட்டங்கள்ல 6 சட்டமன்ற தொகுதிகள் வருது. இந்தியாலேயே வந்து 4 மாவட்டங்களில் ஒரு தொகுதி இருக்கிறது ரொம்ப ரேர். இப்போ நான் கரூர்லேருந்து விராலிமலைக்கு போயிட்டு வரணும்னா, இப்போ சென்னையில் இருக்கிற ஒரு எம்பியோ மதுரையில் இருக்கிற என் ஃப்ரெண்டோ 20 நிமிஷத்தில் போயிட்டு வந்துடலாம். நான் அப்படி கிடையாது. இப்போ இன்றைக்கி நான் மணப்பாறை போகணுன்னா, இப்போ நான் உங்களுக்கு பேட்டி முடிச்சுட்டு பெட்டி படுக்கை கட்டிக்கிட்டு நாங்கள் போகணும். விராலிமலை போகிறோன்னா இங்கிருந்து அது ஒரு 200 கிலோமீட்டர் இருக்குது. நான் போய் சேர்றதுக்கு 2.25 மணி நேரம் ஆகும். நான் காலையில் எந்திரிச்சு கிளம்பி 7 மணி டூருக்கு போக முடியாது. இல்லைன்னா நான் 4 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பி, அவ்வளவு ஜாகிரபிக்கல் லொக்கேஷன் இருக்கிற தொகுதி. அப்போ நான் நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் 1 நாளோ 2 நாளோ உட்காரணும் வாரத்தில். அப்படி உட்கார்ந்தாலே உங்களுக்கு வருஷத்தில் 50-60 நாள் ஆகிடும். இதற்கிடையில் நீங்கள் மக்களை போய் சந்திக்கணும். நான் வந்து கிட்டத்தட்ட கரூர் கனெக்ட்னு ஒரு ப்ரோக்ராம் போட்டு 6300 கிராமங்களுக்கு நான் போயிருக்கேன். நீங்கள் என்னோட ஃபேஸ்புக்கோ என்னோட ட்விட்டரோ எடுத்து 2019 நான் என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, தெளிவாக எந்தெந்த நாட்கள் நம்ம எந்தெந்த ஊருக்கு போயிருப்போம்னு கேட்போம். அங்கே போய் மக்களுடைய கோரிக்கைகளை நம்ம கேட்கணும். நீங்கள் வந்து அமெரிக்கா மாதிரி ஒரு மேற்கத்திய நாடுகளில் ஒரு எம்பியோட ரோல் வந்து ஒரு பாலிசி மேக்கிங்காக இருக்கலாம். ஆனால் நம்மளை மாதிரி இந்தியா மாதிரி ஒரு ஏஷியன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லா பிரச்சனையும் நம்மகிட்டும் சொல்லுவாங்க. சாக்கடை அடைச்சிக்கிச்சு, லைட் எரிய மாட்டேங்குது, தண்ணி வர மாட்டேங்குது, இப்போ புதுசாக இந்த ஜல்ஜீவன் மிஷன் போடுறாங்க, ஏதோ ஒரு முட்டையாட்டு கொண்டாந்து போட்டிருக்கிறாங்கம்மா, தண்ணியே வர மாட்டேங்குது, அதுக்கு வேறு காசு கேட்குறாங்க அப்படின்னு வருவாங்க. ஸோ பள்ளிக்கூடங்களில் உங்களுக்கு டாய்லெட் இல்லாமல் இருக்கும், வகுப்பறைகள் இல்லாமல் இருக்கும், சாலை வசதிகள் இல்லாமல் இருக்கும். இது எல்லாத்தையும் மக்கள் நம்மகிட்டும் கேட்பாங்க. நான் வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நான் பாலிசி தான் மேக் பண்ணணும்னு நம்ம சொல்ல முடியாது. மக்களுடைய குறைகளை கேட்டு அதை வந்து ஒரு கனிவோடு கேட்டு ஒரு பொறுப்போடு அதை வந்து பரிசீலித்து அதை வந்து எங்கே ஒரு அமைச்சர்கிட்ட போகணுமா இல்லை ஒரு அதிகாரிகள்கிட்ட போகணுமா, அதை தொடர்ச்சியாக நம்ம அரசாங்க சிஸ்டத்தில் வந்து எப்போவுமே கொஞ்சம் லேட் ஆகும். அதெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகமும் ஃபாலோ பண்ணி செய்யணும். நான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இந்த மாதிரியான எனக்கு வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு தேர்தலுக்கு முன்பே இந்த மாதிரி திட்டமிட்ட ஒரு ஆள் அனுப்புறது, அவருக்கு பணமும் கொடுக்குறாங்க சில நேரங்களில், சில நேரம் அவங்க கட்சிக்காரராக இருக்காங்க. அப்புறம் அதை வந்து அதை வெளியிடுறதுக்கு சில ஊடகங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க. இது எனக்கு இந்த டிசைனை வந்து நான் தேர்தலுக்கு முன்னையே நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ நான் என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் டிடிஎஸ் ஜாப் தான் செஞ்சு நாங்கள் 2019 2024 வரைக்கும் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு நம்ம மக்களுக்கு சொல்லலாம். நாங்கள் ஒரு இது ரெடி பண்ணோம். 2019 24 வரைக்கும், அதாவது 24/5/2019 16/3/2024 வரைக்கும் 4 ஆண்டு 9 மாதம் 24 நாட்கள் நம்ம அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி நம்ம எம்பி பதவி இருந்திருக்கு. அதில் 218 நாட்கள் நான் பாராளுமன்ற கூட்டத்தொடர் போயிருக்கேன். போனது மட்டும் இல்லை, போய் அதிமுக எம்பிக்கள் மாதிரி மிச்சர் சாப்பிட்டு வராமல் நாங்கள் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காகவும் கரூர் நாடாளுமன்ற தொகுதியின் உரிமைகளுக்காகவும் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காகவும் நாட்டு அளவில் பாதிக்கிற பிரச்சனைகளும் கடுமையான நிலைப்பாட்டை எடுத்து நரேந்திர மோடி அரசாங்கத்தை மிக கடுமையான விமர்சனங்கள் நம்ம முன் வச்சிருக்கோம். ஏதோ 1-2 பில்லை நீங்கள் வந்து சில மசோதாக்களில் 1-2 மசோதாக்கள் ஒத்த கருத்து இருந்திருக்கு, அதை நம்ம ஆதரித்து பேசியிருக்கோம். அதனால பாஜகவுக்கு எப்போவுமே நம்ம மேலே ஒரு கொலைவெறி இருக்குது.
அதாவது நீங்க வந்து பல இடங்கள்ல பார்த்திருக்கீங்க, எனக்கு எதிராக நான் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகாதுக்கு முன்னாடி கொலைவெறிங்கிறது ரொம்ப அதிகமான வார்த்தை. ஆமா, கொலைவெறி தாக்குதல்ங்கிறது என்ன, நீங்க வந்து இன்னைக்கு வந்து அந்த கொலைவெறிங்கிறது ஒருத்தர் போய் கத்தி எடுத்து குத்துறது கிடையாது. இன்னைக்கு வந்து இந்த மாதிரி மிகப்பெரிய பொருட்செலவுல ஒரு சமூக வலைத்தளங்கள்ல ஒரு அவங்களுக்கு அணுக்கமான ஊடகங்கள்ல வந்து இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடத்துறது. அந்த தாக்குதலை விட இது ஒரு மோசமான ஒரு மலிவான தாக்குதல். இதையும் நீங்க எதிர்கொள்ளணும். ஸோ அப்படி அந்த மாதிரி நம்ம செயல்பட்டிருக்கோம். நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாதப்பவே என் மீது மிகப்பெரிய ஆபாச தாக்குதலை எல்லாம் அவங்க சமூக வலைத்தளங்கள்ல தொடுத்து அதெல்லாம் வந்து மக்கள் சப்போர்ட் ஜோதிமணி ட்ரெண்ட் ஆனதெல்லாம் நீங்க நம்ம பார்த்ததுதான். என்ன செய்தார் எம்பின்லாம் இப்போ அவங்க கேட்கறது இல்லை. பட் இதனால நாங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக ஒரு பொது மருத்துவத்திற்கும் கல்விக்கும் நான் அதிக நிதி ஒதுக்கீடு செய்யல கவனம் செலுத்தியிருக்கேன். கல்விக்கு வந்து 51% நிதி ஒதுக்கீடு நம்ம செஞ்சுருக்கோம். இந்தியாவிலேயே அதுதான் அதிகம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற உறுப்பினர் நிதி 17 கோடி ரூபாயில் ஒரு 8,14,20,000 ரூபாய் நம்ம கல்விக்கு செஞ்சுருக்கோம். அதில் வகுப்பறைகள் ஒரு 23 வகுப்பறைகள், நூலகங்கள், அங்கன்வாடிகள், 100 பள்ளிகளில் ஸ்மார்ட் கிளாஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி மருத்துவ கட்டமைப்புகளில் 34 அரசு மருத்துவமனைகளில் ஆரம்ப சுகாதார நிலையங்களை நம்ம மேம்படுத்தியிருக்கோம். இது PMNRF-லேருந்து 4,10,00,000 ரூபாய் 4 முக்கியமான உயிர்கொள்ளும் வியாதிகள், கேன்சர், சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, இதய ஆப்ரேஷன், மூளை, இந்த மாதிரி வாங்கி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கு ஒரு ADIP கேம்பை நம்ம நடத்தியிருக்கோம். முதல் முறையாக நான் தான் இந்த 17th லோக்சபா எம்பிக்களில் தமிழ்நாட்டில் அதை நடத்தினேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு மேலே நம்ம அதில் 2,811 பேர் அதில் பெனிஃபிட் ஆகியிருக்காங்க. மோசமான விபத்து நடக்கும் பகுதிகளில் தேசிய நெடுஞ்சாலைகளை மேம்பாலங்களுக்கு 375 கோடி ரூபாய் போராடி ஒரு 5 வருஷம் நிதி ஒதுக்கீடு வாங்கியிருக்கோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி ரூபாய்க்கு மேலே பணியும் முடிஞ்சிருச்சு. கிராமப்புற சாலைகளை மேம்படுத்துறதுக்கு ஒரு 169 கிலோமீட்டர் நம்ம போட்டிருக்கோம் ஒரு 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில். குடிநீருக்காக வந்து ஒரு நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து ஒரு 3 கோடி ரூபாய் நம்ம நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்கோம். அது இல்லாமல் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஒரு 55 டேங்க் மேலே ஒரு 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு வாங்கியிருக்கோம். 4 கல்லூரிகள் இந்த நம்ம கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு வந்திருக்கு. நிறைய கழிப்பிடங்கள், வகுப்பறைகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வாங்கியிருக்கோம். நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகமே 20 வருஷமாக இருந்த எம்பிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகமே இல்லை, அவரை பார்க்க முடியலன்னு போன எலெக்ஷனில் ஒரே பெரிய கூத்தாக இருந்தது. இந்த டைம் அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இல்லை. நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை கரூர் மட்டும் இல்லாமல் நான் வேடசந்தூர், விராலிமலை மாதிரியான இடங்கள்லையும் போட்டு வச்சிருக்கேன். அது இல்லாமல் வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமாகவும் நம்ம ஒரு 80,000 பேர் நம்ம தொகுதி ஃபுல்லாக கனெக்ட் பண்ணி மக்கள் ஈஸியாக எங்களை அணுகிற மாதிரி வச்சிருக்கோம். ஏன்னா தொகுதி ரொம்ப பெருசுங்கிறதுனால விராலிமலையிலேருந்து ஒருத்தர் வரதுன்னா 250 கிலோமீட்டர் வரைக்கும் வெடிஞ்சு போயிடும். ஸோ அவங்களை அலைய விடாமல் எப்படி மக்கள் சந்திப்பு நடத்துறதுன்னு நம்ம பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து விளம்பரமெல்லாம் நம்ம பண்ணிக்கிறது இல்லை. அது விளம்பரம் பண்ணுறதுக்கு எனக்கு காசும் கிடையாது, அதை பற்றி எனக்கு அக்கறையும் கிடையாது. ஏன்னா நாங்கள் ஒரு காமராஜர் வழிவந்த தலைமுறை. விளம்பரத்துக்கு காசு செலவு பண்ணுறதுக்கு பதிலாக இன்னும் 4 பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களுக்கு ஏதாவது பண்ணலான்னு தான் யோசிப்பேன். என்னோட சிந்தனை ஓட்டம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதனோட இம்பாக்ட் இப்போ எப்போ தெரியுதுன்னா, நீங்கள் பிரச்சாரத்துக்கு போகிறீங்கல்ல, ராத்திரி 10 மணியோடு ஆகுது, 9:30 மணி ஆகுது, 9:45 ஆகுது, அப்போ முழிச்சுக்கிட்டு உட்காந்துருக்குதுங்க. எதுக்குடா இத்தனை உட்காந்துருக்குன்னு பார்த்தா, அக்கா நீங்கள் எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வந்தீங்களக்கா, உங்களை பார்த்துட்டு போகலான்னு உட்காந்துருக்கோம் அப்படின்னு ஒவ்வொரு பிரச்சார கூட்டத்திலையும் நீங்கள் ஒரு குழந்தைங்க வந்திருக்கிறது. 100 நாள் வேலை செஞ்ச பெண்களை மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பேர் நான் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துருப்பேன். அவங்களுக்கு தெரியுமில்ல. ஸோ அதனால் இந்த மாதிரி பிரச்சாரங்களை பற்றி நான் பெருசாக கவலைப்படுறதில்ல. மக்களுக்கு வந்து உண்மை தெரியும். நீங்கள் இது கிட்டத்தட்ட இந்த தொகுதி இன்றைக்கு ஒன்று கரூர் நாடாளுமன்ற தொகுதி புதுசாக அவங்க கண்டுபிடிக்கல. நீங்கள் எத்தனையோ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்காங்க. அதிமுகவோட நாடாளுமன்ற உறுப்பினர் 20 வருஷம் இங்கே எம்பியாக இருந்திருக்காரு. நாங்கள் 2019 தேர்தலுக்கு போய் அவர் பேர் என்ன கேட்டால் மக்கள் முழிப்பாங்க. இன்னைக்கு கரூரில் ஓகே நான் லோக்கல், விராலிமலையில் நம்ம கார் போகிறத பசங்க பார்த்தாங்கனாலும், வேடசந்தூரில் மணப்பாறையில் பார்த்தாங்கனாலும், டேய் ஜோதிமணி போகுதா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு போகிறாங்க. அப்போ ஒரு எம்பியோட செயல்பாடு தான் அதை தீர்மானிக்குது. ஸ்பீக்கராக இருந்த தம்பிதுரை யாருக்கும் தெரியல. நீங்கள் 2019 தேர்தலில் நாங்கள் பேரை சொல்லி என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியல. இன்னைக்கு இன்னொன்று சொல்கிறேன், சிரிப்பாக இருக்கும் உங்களுக்கு. இந்த முயற்சி எனக்கு செஞ்சு பார்த்தாங்க. ஈவன் பாஜக தலைவர் இங்கே உப்பிடமங்கலம் வராரு, வந்து அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. பேசிக்கிட்டு இருந்து பக்கத்தில் நிற்கிறவர் சொல்கிறாரு, பேர் தெரியுமான்னு கேளு அப்படின்னு சொல்கிறாரு. இவர் உடனே என்ன நம்மளோட எம்பி பேர் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு. எங்கள் மக்கள் கீழே இருந்து கத்து ஜோதிமணி. அதுக்கப்புறம் சத்தமே கிடையாது. இதையெல்லாம் வந்து அவங்க முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க. பேர் தெரியுமான்னு கேட்குறது, ஒன்று எதாவது செஞ்சுருக்காங்களா அப்படின்னு கேட்குறது. இதை நாங்கள் 500 கோடி ரூபாய்க்கு பட்டியல் போட்டு சொல்கிறோம் செஞ்சுருக்காங்களா. இப்போ வந்து இதுக்கு வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து மக்கள் பொருட்படுத்துறது இல்லை. ஏன்னா நான் போகிறப்ப மக்கள் அதையெல்லாம் பொருட்படுத்த அவங்களுக்கு உண்மை தெரியுது. நம்ம எம்பியை தொடர்ந்து டார்கெட் பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட பணம் காசு இல்லை, அதனால அவங்க வந்து ஒரு பெரிய பொருட்செலவு செஞ்சு அரசியல் பண்ண முடியாத ஒரு சூழலில் இருக்காங்க அப்படின்னு தெரியுது. அவங்க நம்மகிட்ட ரொம்ப அன்பாகவும் அனுசரணையாகவும் இருக்காங்க. எந்த அளவுக்குன்னு கேட்டால், நீங்கள் அரசியலில் சில சித்திரங்கள்லாம் இருக்குது. நீங்கள் ஒரு எம்பியாவோ எம்எல்ஏவோ இல்லை ஒரு மாவட்ட தலைவராகவோ மாவட்ட செயலாளராகவோ இருந்தீங்கன்னா கூட
ஒரு கல்யாணத்துக்கு போனால் மொய் வைக்கணும், ஒரு திருவிழானாலோ ஒரு கபடி போட்டினாலோ ஒரு கோயில் விசேஷம்னாலோ வந்தாங்கன்னா ஒரு டொனேஷன் கொடுக்கணும். இதுதான் உலக வழக்கம். இதெல்லாம் நம்மளால ஆகாது. இல்ல ஆனா மீண்டும் எப்படி எம்பியா களம் காண்றீங்க? இல்ல இதெல்லாம் நான் எங்க மக்களுக்கு சொல்லுவேன். நான் கரூர்ல யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா நான் 20 அரசியல்ல வெற்றி அடைறதுக்கு பணம் ரொம்ப முக்கியம்னு இன்னைக்கு யதார்த்தமான சூழல் இருக்குல்ல. இல்லை, நான் என்ன இப்ப புரிஞ்சிருக்கிறேன்னா, அரசியல்ல வெற்றி அடைகிறதுக்கு பணம் முக்கியமா இருக்கலாம். பட் என்னுடைய வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் அது அப்படி இல்லை. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க இல்லையா, என்கிட்ட பணம் இல்லை அதனால நான் தேர்தல் நிக்கல. அதை விட ஒரு மிகச்சிறந்த பொய் ஏதாவது இருக்க முடியுமாங்க? தேர்தல் பத்திர ஊழல்ங்கிறது அந்த அம்மா கிட்ட தான் ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த அந்த டிபார்ட்மெண்ட் அந்த அம்மா தான் வச்சிருக்காங்க. ஸோ அவ்வளோ பெரிய தேர்தல் பத்திர ஊழலை பண்ணிட்டு எத்தனை லட்சம் கோடின்னு கணக்கே இல்லை. ஏன்னா எஸ்பிஐ வந்து உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறம் கூட அந்த ஒரு அரசாங்க பேங்க்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அத்தனை லட்சம் கோடி ரூபாய் ஒரு ஊழலை பண்ணிட்டு அந்த அம்மா அந்த ஊழல் ஒரு பங்காளியா இருக்காங்க. அவங்க வந்து பணம் இல்லைன்னு சொன்னா நம்பலாமா? இப்ப நான் சொல்லலாம், எங்க மக்களுக்கு தெரியும். நான் வந்து மக்கள் சொன்ன பிரச்சாரத்துல எங்க மக்கள் சிரிக்குது. நமக்கு வந்து குடும்பம் கிடையாது, பிள்ளைகள் கிடையாது, நீங்க மக்கள் தான் குடும்பம், நான் எம்பி ஆகாதுக்கு முன்னே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதான். எனக்கு ஒன்றும் தொழில் கிடையாது, எனக்கு தொழிலுக்கான தேவையும் இல்லை, நான் ஒன்றும் நகை நட்டு வாங்குறது இல்லை, நான் ஒன்றும் நரேந்திர மோடி மாதிரி 10 லட்ச ரூபாய்க்கு கோட் போடுற மாதிரி நம்ம ஒன்றும் 10 லட்ச ரூபாய்க்கு பட்டுச்சீலை எடுத்து கட்டுற பழக்கம் நமக்கு கிடையாது. அதனால நமக்கு வேற என்ன வேலை? நம்ம எம்பியா இல்லைனாலும் ஏதோ மக்கள் பணியில தான் அங்கேயும் இங்கேயும் திரிய போறோம். எம்பியா இருந்தாலும் நம்ம அதே பணி தான் சொல்ல போறோம். ஒரு அக்கா கேட்டாங்க என்னை பிரச்சாரத்துல, ஏப்பா நீ விலைவாசி ஏறிடுச்சுன்னு இத்தனை சொல்ற, கேஸ் சிலிண்டர் ஏறிடுச்சு, அரிசி பருப்பு ஏறிடுச்சு, பால் ஏறிடுச்சுன்னு, நகை ஏறிடுச்சுப்பா நீ அதையும் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க பிரச்சார கூட்டத்துல. எனக்கு அந்த அக்கா சொல்ல வரைக்கும் நகை விலை ஏறிடுச்சுன்னு தெரியல. ஏன்னா அந்த நகை கடைக்கு நம்ம மலை கூட ஒதுங்கிறது கிடையாது. ஸோ நம்மள மாதிரி இருக்கிறவங்க பாஜக இந்த 410 ரூபாய்க்கு வித்த கேஸ் விலைய 9.5 வருஷம் 1200 ரூபாய்க்கு வித்துட்டு கடைசியா தேர்தல் வருங்கிறப்ப 100 ரூபாய் குறைச்சு அதை ஏத்துக்கிற அளவுக்கு மக்கள் முட்டாள்களா? எங்க தலைவர் தெளிவா சொன்னார் ஒருக்கா. அதை அவர் சொன்னாதே அவரை பதவி நீக்கம் பண்ணிடுறாங்க. அது ஒரு பிக் பாக்கெட்லயும் அது ஒரு மோசமான பிக் பாக்கெட். அது நீங்க ஒரு சாதாரண ஏழை எளிய மக்கள்கிட்ட கேஸ்ல கொள்ளையடிக்கிறது, பெட்ரோல் டீசல்ல கொள்ளையடிக்கிறது, சாதாரண சமையலுக்கு வாங்குற பொருட்களில் கொள்ளையடிக்கிறது, சானிடரி நாப்கினுக்கு வரி போட்டு கொள்ளையடிக்கிறது, பால் பாக்கெட்டுக்கு வரி போட்டு கொள்ளையடிக்கிறது, சுடுகாடு மின்மயானத்துக்கு வரி போட்டு கொள்ளையடிக்கிறது, ஆஸ்பத்திரியில் அவசர சிகிச்சை பிரிவுக்கு வரி போட்டு கொள்ளையடிக்கிறது, கேன்சர் மருந்து 10,000 ரூபாய்க்கு நாங்கள் வித்துக்கிட்டு இருந்தோம், இப்போ இவங்க 1,10,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இத்தனை போய் கொள்ளையடிச்சு வரி எப்படி வந்து கொள்ளையாகும்? அது கொள்ளைதாங்க. இப்போ நீங்க ஒரு வரிங்கிறது நியாயமா இருக்கணும். ஒரு அரசாங்கம் வந்து வரியில தான் இயங்குது. அது மாநில அரசாங்கமாக இருக்கலாம், என் பஞ்சாயத்து அமைப்புகள் கூட வரியில் இயங்குது. அப்போ அந்த வரிக்கு ஒரு அளவு இருக்குது. நீங்கள் ஒரு பொருள் வந்து 1 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா அந்த 1 ரூபாய்க்கு வந்து நீங்கள் ஒரு 3 பைசா வரி போடலாம், 5 பைசா வரி போடலாம். ஏங்க நீங்கள் 50 பைசா வரி போடுவீங்க. பெட்ரோல் டீசல் நீங்கள் கேஸ் சிலிண்டரு நியாயமாக இன்றைக்கி இருக்கிற கச்சா எண்ணெய் விலைக்கு ஒரு 350 ரூபாய்க்கு விற்றா போதும். சரி, நீங்கள் வளர்ச்சி பணிகளை மீட்டெடுக்கிறோன்னு வச்சுங்க, ஒரு 500 ரூபாய்க்கு விற்கலாம். அதுதான் இப்போ நாங்கள் சொல்கிறோம். காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கையில் நாங்கள் மீண்டும் ஆட்சி அமைக்கிறப்ப 500 ரூபாய்க்கு நாங்கள் சமையல் எரிவாயு சிலிண்டர் விற்போம். அது நியாயம். இப்படி 1200 ரூபாய்க்கு பகல் கொள்ளை அடித்து அதானிக்கு அம்பானிக்கு 5 லட்சம் கோடி ரூபாய் தூக்கி பெருமுதலாளிகளுக்கு கொடுத்து அந்த பெருமுதலாளிகளுக்கு கொடுத்த பணத்தை லஞ்சமாக பின்வாசல் வழியாக தேர்தல் பத்திரங்களாக வாங்கி பாஜக நரேந்திர மோடி அவர்கள் 10 லட்ச ரூபா கோட் போட்டு ஆடம்பரமாக ஊர் சுத்திலிருந்து தொடங்கி நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு ஒரு மிகப்பெரிய பொருட்செலவில் கருப்பு என்னது Z+, அதெல்லாம் நமக்கு தெரியுது இல்லை, அந்த மாதிரியான ஒரு பாதுகாப்புக்கு செலவு பண்ணுறது வரைக்கும் ஊழல் வந்து பெருக்கெடுத்து ஓடுது. நீங்கள் அன்னைக்கு நான் சொன்ன அன்னைக்கு ஒரு 60 லட்ச ரூபா மாதம் பாஜக தலைவர் வந்து மணல் மாஃபியாட்ட வாங்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு பெரிய தேர்தல் பத்திர ஊழலையும் பாஜக செய்து இங்கே ஒரு மணல் மாஃபியாகிட்ட ஒரு 60,000 ஒரு மாதம் 60 லட்ச ரூபா வாங்குற ஊழலையும் செய்கிறீங்க. எனக்கு என்னன்னா இந்த பணத்தையெல்லாம் என்னதான் பண்ணுறாங்க ஒன்று நமக்கு தெளிவாக தெரியுது. நீங்கள் வந்து ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி கவுக்குறாங்க. ஒரு எம்எல்ஏக்கு 1000 கோடிலாம் விலை பேசுகிறாங்க. கர்நாடகாவில் பேசி நம்ம பார்த்தோம், மகாராஷ்டிராவில் பேசி நம்ம பார்த்தோம். இதுக்கெல்லாம் வந்து ஆடியோ ஆதாரங்களே வெளியில் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்னைக்கு வந்து பாஜக ரயிலில் பணம் பிடிக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் பாஜக பணம் போகுது. அந்த ரயில் ஃபுல்லாக பணம் போச்சா என்னமோ தெரியல, எனக்கு அதுலேயும் ஒரு சந்தேகம் இருக்குது. ரயில் ஃபுல்லாக பணம் போயிருக்கலாம், ஒருவேளை அந்த பணத்தை காப்பாத்துறது கூட ஒரு பெட்டியில் இருந்த பணத்தை பிடிச்சிருக்கலாம் இல்லையா? இதெல்லாம் ஒரு கற்பனையா இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. பாஜக கிட்ட அவ்வளவு பணம் இருக்குது. இதெல்லாம் மக்களை கொள்ளையடிச்ச காசு தானே. வேற காங்கிரஸ் கிட்ட பணம் இருந்தா நாங்க ஏங்க இப்படி உட்காந்துருக்கோம்? காங்கிரஸ் கட்சியில பணம் இருந்தா எங்க கட்சியில வாங்கிட்டு வந்து நாங்க செலவு பண்ண மாட்டோமா தேர்தலில்? எங்க கிட்ட இருந்து ஒரு 3.5 காசு அதை எவ்வளவு நாங்க கணக்கு கொடுத்துருக்கோம். அந்த அக்கௌண்ட்டையும் அங்க ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. நாங்க வந்து ஒரு எதிர்கட்சி, ஒரு பிரதான எதிர்கட்சி,
எங்களை வந்து நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிறப்ப எங்கள் வங்கி கணக்கு முடக்குனா நாங்கள் எப்படிங்க செலவு பண்ணுறது? எங்களுடைய மெயின் கட்சி வங்கி கணக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எங்களுடைய இது மாணவர் அணி அக்கௌண்ட்டு, இளைஞர் அணி அக்கௌண்ட், மகளிர் அணி அக்கௌண்ட் எல்லாம் மகளிர் காங்கிரஸ் அக்கௌண்ட்ல தேர்தல் பத்திரங்கள் மூலமா காங்கிரஸ் கட்சியும் வந்து நாங்க என்னங்க வாங்கினாங்கல்ல. தேர்தல் பத்திரமா மூலமா நாங்க என்ன 98% நிதியமா வாங்கியிருக்கோம். நாங்க எங்களுக்கு யார் 3.5 காசு கொடுக்குறாங்களோ அவங்க நாங்களே சொல்றோம். தேர்தல் பத்திரங்கள் SBI சொல்லிட்டாங்க. நாங்க அதான் வெளியிடுறோமே. நாங்க தேர்தல் பத்திரங்கள்ல ஒரு 50% நிதிக்கு மேல பாஜகவுக்கு தான் போயிருக்கு. அது வந்து கணக்குல காட்டப்பட்ட பணம். இப்ப தேர்தல் பத்திரங்கள் இல்லாம எவ்வளவு பெரிய ஊழல் நடக்குது. பிரதமர் சொல்றாருல்ல, இப்பதான் தெரியுது பாருங்க, தேர்தல் பத்திரங்கள் வந்ததுனாலதான் யார் யாரு கொடுத்தாங்கன்னு தெரியுது. ஏன் அதை வந்து அது எப்ப தெரியுது? உச்சநீதிமன்றம் சொல்லிதான் தெரியுது. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல தான் தேர்தல் பத்திரம் வந்தது. அப்ப நாங்க என்ன சொன்னோம்? தேர்தல் பத்திரங்கள் ஒன்றும் ரகசியமானதல்ல, யாரு கொடுத்தான்னு RTIல ஓட்டு கேட்டா கொடுத்துருங்கன்னு நாங்க சொன்னோம். இவங்க வந்த அப்புறம் தானே தேர்தல் பத்திரங்களை ரொம்ப ரகசியமானதாக்கி யாருக்கு கொடுக்க கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணி அதுல பயங்கரமா கொள்ளையடிச்சு ஊழல் பண்ணி உச்சநீதிமன்றம் சொல்லுது நீ வெளியிடு அப்படின்னு. அப்ப கூட வந்து இந்த உத்தமர் மாதிரி பேசுற நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு கீழே வர்ற SBI வங்கி அப்ப கூட வெளியிட மாட்டேங்கிறாங்க. அப்ப அதுல என்ன டிரான்ஸ்பரன்சி இருக்குது? நீங்க என்ன நாங்க உற்பத்தி பண்ணி சொல்றேன், 7.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு நரேந்திர மோடி ஆட்சியில ஊழல் நடந்திருக்குதுன்னு CAG சொல்லுது. CAGங்கிறது ஒரு அரசாங்கத்தினுடைய ஆடிட்டிங் அமைப்பு. அப்ப ஒரு ஊழலோட ஊற்றுக்கண்ணா இருக்கிற நரேந்திர மோடி அவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு ED மாதிரி CBI மாதிரி அத்தனை அரசு அமைப்புகளையும் ஒரு அடியால் போல வச்சுக்கிட்டு பெரும்பான்மையான வட இந்திய ஊடகங்கள் வச்சுங்க, அந்த ஊடகங்களையும் கையில வச்சுக்கிட்டு இத்தனை நீங்க இதை விட ஒண்ணு இருக்கு, சமூக ஊடகங்கள். அவங்களாம் நம்ம நாட்டிலேயே இல்லை. ட்விட்டரோ ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாவோ வாட்ஸ்அப்போ அந்த கம்பெனி நம்ம நாட்டிலேயே இல்லை. இருந்தாலும் அந்த கம்பெனிகளை எல்லாம் கட்டுப்படுத்தி வச்சுக்கிட்டு இப்போ என்னோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட். நீங்க எத்தனை தான் போட்டீங்கன்னாலும் இப்போ நீங்க இப்போ ஒரு அல்காரிதம்ங்கிறது என்ன? இப்போ நான் போய் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புத்தகத்தை தேடுறேன்னு வச்சுங்க, இல்லை ஒரு ப்ளூ கலர் உள்ள ஒரு பொருளை தேடுறேன்னு வச்சுங்க, அடுத்து ஒரு 10 நாளைக்கு எனக்கு கொண்டு எடுத்துருவேன். என்னவெல்லாம் ப்ளூ கலர்ல இருக்குதோ என்கிட்ட கொண்டாந்து காட்டும். அப்போ நீ இன்னைக்கு போய் ஜோதிமணின்னு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த 10 நாளைக்கு உங்களை ஜோதிமணி எங்க நாங்க என்ன போஸ்ட் போட்டாலும் உங்கள்கிட்ட காட்டணும்ல. அதான அல்காரிதம். ஆனா நீங்க போய் 10 டைம் தேடினீங்கனாலும் வராது. ஏன்னா என்னோட ஃபேஸ்புக்கு, என்னோட ட்விட்டரு, என்னோட இன்ஸ்டாகிராம்ல ரெஸ்ட்ரிக்டட். எங்க தலைவருடைய ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் எல்லாமே ரெஸ்ட்ரிக்டட். எங்க தலைவர் வந்து ட்விட்டருக்கே எழுதினார், இப்படி வந்து நீங்க எங்களோட அக்கௌண்ட் எல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களே. இவ்வளவு அமைப்புகளை வளைச்சு வாயில போட்டு வச்சுக்கிட்டு அப்ப கூட தலைவர் ராகுல் காந்தியை பார்த்து, காங்கிரஸ் கட்சியை பார்த்து நீங்க பயப்படுறீங்க. அதனாலதான் நான் அக்கௌண்ட் முடக்கிற அளவுக்கு போறீங்க, அவர் பதவி புடுங்குற அளவுக்கு போறீங்க. நாங்க என்ன நினைக்கிறோம்னா, நாங்க வந்து ஒரு இந்தியாவுக்கு ஒரு அவ்வளவு பெரிய சூரியனே மறையாத சாம்ராஜ்யம் சொல்லப்படுற பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு நெஞ்சுரத்தனோடு போராடி மக்கள் செல்வாக்கோடு அந்த அரசாங்கத்தை விரட்டி இங்கே ஆட்சி அமைச்சாங்க. அன்னைக்கு நாங்கள் பணபலத்தில் நம்பி நாங்கள் ஆட்சி இன்னைக்கு வந்து எங்களுக்கு பணம் முக்கியம் கிடையாது. எங்கள் தலைவர் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் நடந்தார். இன்னைக்கு என்ன ஒரு பாஜக தலைவர் அண்ணாமலை 500 மீட்டர் போனார் உப்பிடமங்கலத்தில். அந்த நான் வசூல் ராஜான்னு அவர் சொல்றதுக்கு அந்த யாத்திரையை வசூலுக்காக, வேற ஒண்ணுமே இல்லை. நான் சொல்லி 48 மணி நேரத்தில் ஒரு ஆடியோ வந்து. ஆனா அண்ணாமலை பிரச்சாரங்கள்ல கேட்கிறாருல்ல, விவசாயிகளுக்கு 6000 கொடுத்தாரா மோடி, மோடி அமைச்சு கொடுத்த திட்டத்துல உங்களுக்கு குழாயில தண்ணி வருது இல்ல, குழாயில தண்ணி, கேஸ் மானியம் கிடைக்குது இல்ல. கேஸ் மானியம் யாருக்கு கிடைக்குது சொல்லுங்க? நாங்க 410 ரூபாய்க்கு சிலிண்டர் விற்கிறப்ப கேஸ் மானியம் கொடுத்துட்டு இருந்தோம். இன்னைக்கு 1200 ரூபாய்க்கு சிலிண்டர் விற்கிறப்ப கேஸ் மானியம் வருது. கேஸ் மானியம் வர்றது கிடையாது. அந்த குழாய் சொன்னீங்களா, இப்பதான் நான் சொன்னேன்ல, அந்த அது எவ்வளவு பெரிய கொள்ளை தெரியுமா? அந்த ஜல்ஜீவன் மிஷன்ங்கிறது தமிழ்நாடு அரசாங்கம், தமிழ்நாட்டில் இருக்கிற பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் பல காலத்து, நான்லாம் கவுன்சிலராக இருந்த காலத்திலேயே வந்து அதை இப்போ நான் கவுன்சிலராக இருந்து 25 வருஷத்துக்கு முன்னே அன்னைக்கே வந்து வீடு வீட்டுக்கு பைப் போட்டுனாங்க. வீட்டுக்கெல்லாம் பைப் போட்டு தமிழ்நாடு அவ்வளவு ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதுக்கு வந்து ஒரு 350 ரூபாயோ என்னமோ வருஷம் வரி வாங்க. இன்னைக்கு ஏற்கனவே தமிழ்நாடு அரசாங்கம் போட்டு வீட்டுக்கு கொடுத்த பைப்புக்கு ஜல்ஜீவன் மிஷன் பேர் வச்சுக்கிட்டு அதில் நம்ம ஊரில் பிரச்சாரத்துக்கு போகிறப்ப அக்காலாம் சொல்ல மாதிரி அதில் ஒரு குண்டை போட்டு வச்சுக்கிட்டு அதுக்கு தனியாக வசூல் பண்ணணும் சொல்கிற ஒரு அரசாங்கம் தான் நரேந்திர மோடியோட அரசாங்கம். அதாவது இந்த நான் பேக் டு த பாயிண்ட், அந்த வசூல் ராஜான்னு நம்ம சொன்னதுக்கு அடுத்த நாள் ஒரு ஆடியோ வருது, எந்த அளவுக்குலாம் இதுக்கு வசூல் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு மோசமா வசூல் பண்ணியிருக்காங்க. ஆனா ராகுல் காந்தி அவர்களுடைய யாத்திரா காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நடந்தது. 3500 கிலோமீட்டர் நாங்கள் நடந்தோம். எங்கேயாவது வந்து நாங்கள் யார்ட்டாவது வசூலுக்கு போய் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அது வந்து ஒரு யாத்திரைன்னு ஒன்று நீங்கள் போனால் அது தானாக நடக்கும். ஏன்னா நீங்கள் மக்களுக்காக போகிறீங்க, மக்களுடைய பிரச்சனைகளுக்காக போறீங்கன்னா அது தானா நடக்கும். ஸோ அதனால இந்த தேர்தலும் தானாக நடக்கும். மக்கள் வந்து எங்களுக்கு மகத்தான ஆதரவை தருவாங்க. காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கை அதுக்கு உதாரணம். காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கை வெளியாகி 2 3 நாள் தான் ஆகுது.
25 கோடி பேர் ராகுல் காந்தி அவர்களுடைய சமூக வலைத்தளங்கள், ரெஸ்ட்ரிக்டட் சமூக வலைத்தளம், அது ஒன்றும் அல்காரிதம் படி போகிற சமூக வலைத்தளம் கிடையாது. ஒரு மிக கட்டுப்படுத்தப்பட்ட பாஜகவால் இன்ஃப்ளூயன்ஸ் செய்யப்பட்ட அமைப்புகளால் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு சமூக ஊடகங்களில் 25 கோடி பேர் பார்க்குறாங்க 3 நாளில். அப்படின்னா அந்த கட்சியோட பலம் என்ன நீங்கள் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கூட்டணியோட பலம் தமிழ்நாட்டில் நம்ம 40 ஜெயிப்போம்னு வேற வழியே இல்லாமல் பாஜக ஊடகங்களே சொல்ற அளவுக்கு நிலைமை இருக்கு. ஸோ அதனால பாஜக வந்து பயப்படுறாங்க. பாஜகவே ஒன்றியத்தில் ஆட்சியில் இருந்தாலும் ஒரு எதிர்கட்சி எம்பியா வந்து ஒரு 500 கோடி உங்களுக்கு தொகுதியில செலவு பண்ண முடியுதா? அந்த சுதந்திரத்தை பாஜக கொடுக்குறாங்களா? இல்ல, அந்த 500 கோடிங்கிறது மொத்தமா பாஜக அரசாங்கம் கொடுத்ததல்ல, ஈக்குவலா இருக்கு. ஒண்ணு நான் சொன்ன மாதிரி நாடாளுமன்ற உறுப்பினர் நிதி 17 கோடி ரூபாய். அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் குறிப்பா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்திச்சு நிறைய டாய்லெட் கட்டுறதுக்கு, ஸ்கூல் பில்டிங் கட்டுறதுக்கு அந்த மாதிரி திட்டங்கள் நம்ம வாங்கியிருக்கோம். அமைச்சர்களை சந்திச்சு திட்டங்களை வாங்கியிருக்கோம். 4 காலேஜ் நம்ம பகுதிக்குள்ள வந்திருக்கு. 3 அரசினர் கலை அறிவியல் கல்லூரிகள், அரவக்குறிச்சி, மணப்பாறை, கிருஷ்ணராயபுரம், அதே மாதிரி விவசாய கல்லூரி கரூரில். அதுக்கெல்லாம் அந்த அமைச்சர்களுக்கும் அதில் பங்கு இருக்குது. அவங்க செந்தில் பாலாஜி அவர்களாக இருக்கலாம், இல்லை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களாக இருக்கலாம், அண்ணன் நேரு அவர்களாக இருக்கலாம். எங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி பல பணிகளை நாங்கள் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் வந்து கொரோனா டைமில் நான் ஹெல்ப் பிரீத் கரூர்னு ஒரு மூவ்மெண்ட் நடத்தினேன். கொரோனா டைமில் தான் நாங்கள் வந்து ஒவ்வொரு அரசு மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு நானே ஃபஸ்ட்டு, ஏன்னா அது ரெஸ்ட்ரிக்டட் டைம், நம்ம வெளியில் போக முடியாத ஒரு 30 நாள் இருந்தது. ஃபோன் பண்ணி கேட்குறப்போ ஒரு பேசிக் அப்பாரட்டஸோடு இல்லாமல் இருந்தது. எப்போ 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சிக்கு அப்புறம் நீங்கள் மல்டிபேரா மானிட்டரு, வெண்டிலேட்டரு, ஸ்டெத்தஸ்கோப்லாம் வேணும்னு கேட்குற பிஹெச்சிஸ்லாம் இருந்தாங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த மாதிரியான மருத்துவ கட்டமைப்புகளில் நிறைய போதாமைகள் இருக்குது. அப்போ நாங்கள் நிறைய மருத்துவ கட்டமைப்புகளை மக்கள் உதவியோட மருத்துவ உபகரணங்களை வாங்கி வச்சோம். பள்ளிக்கூடங்களுக்கு போக ஆரம்பிச்சப்பறம் தான் எனக்கு தெரிஞ்சது அந்த 6300 ஊருக்கு போகணும்னு சொல்கிறப்ப இயல்பாகவே அந்த பகுதியில் இருக்கிற பள்ளிக்கூடங்களுக்கு நான் போக ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது அங்கேயும் நம்மளுடைய கல்வி கட்டமைப்பு மிக நிச்சயமாக சிறப்பானதான். ஆனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்னும் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. வகுப்பறைகள் தேவைப்படுது, லேப்ஸ் தேவைப்படுது, டாய்லெட்ஸ் தேவைப்படுது, ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட் தேவைப்படுது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக சேர்த்துனா நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பணிகள்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். அதில் முக்கியமானது ஒன்று, ஒன்றிய அரசாங்கத்துலேருந்து 2 விஷயம் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஒன்று உயர்மட்ட பாலங்கள், தேசிய நெடுஞ்சாலைகளில் நான் தேர்தலில் போட்டியிடுறப்போ ஒரு 5-6 இடம் தான் சொன்னாங்க மக்கள். அது வந்து 10-15 வருஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஊராக போக போக 29 இடங்களை நாங்கள் கண்டுபிடிச்சோம். அதில் வந்து ஒரு 3000-4000 பேருக்கு மேலே இறந்து போயிருக்காங்க. அப்போ நான் ஒன்றிய அரசாங்கத்தை அணுகிறப்ப அது ஈஸியாக இல்லை. ஒரு வருஷத்தில் செய்ய வேண்டிய வேலையை கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் நான் போராடி செய்ய வேண்டியிருக்கு. அந்த சூழலில் நிறைய அதிகாரிகள் நிறைய போய் பார்க்கறது, அப்புறம் அவங்கள ஸ்பாட்டு கூட்டி வர்றது, அப்புறம் ஒரு இடத்துல நிப்பாட்டிடுவாங்க. சில நேரம் பாலம் வந்து எஸ்டிமேட் போகும், நகாய் ஆஃபீஸில் போய் நின்று போயிடும். 1 வருஷத்துக்குலாம் வராது. அப்புறம் நீங்கள் நகாய் ஆஃபீஸுக்கு நடையா நடக்கணும், அப்புறம் அமைச்சரை போய் பார்க்கணும். அந்த விதத்தில் ஒரு விஷயம் எதிர்கட்சியாக இருந்தால் கூட நிறைய இழுத்தடிப்புகள் இருந்தது தான். நான் நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. இதுவே காங்கிரஸ் ஆட்சியாக இருந்திருந்தால் நான் இவ்வளவு சிரமப்படாமல் எளிதாக இன்னும் முன்னாடியே கொண்டாந்துருக்கலாம். பட் அந்த விதத்தில் ஒரு கட்கரி அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த விதத்தில் நமக்கு ஒரு நீண்ட இழுபறி இருந்ததுன்னா கூட அவர் அதில் ஒரு கன்சர்னாக இருந்தாருங்கிறத எனக்கு சொல்கிறதுல ஒன்றும் தயக்கம் கிடையாது. அந்த விதத்தில் நம்ம பணியாற்றியிருக்கோம். அது வந்து எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லை, நீங்கள் எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை வந்து ரொம்ப தீவிரம் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸோட தான். அதில் வந்து இந்த PMNRFன்னு ஒரு நிதி கொடுப்பாங்க. கேன்சர், சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, இதயத்தில் ஆப்ரேஷன் பண்ணுறது, மூளையில் கட்டியிருந்த ஆப்ரேஷன் பண்ணுறது, ஏழைகளுக்கு நம்ம அதை ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதை பேசுனா ரொம்ப நேரம் ஆயிரும். அது இந்த பிரைம் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்டு கீழே வரும். முதல்ல இப்போ நம்ம என்ன ஒரு ஆப்ரேஷனுக்கு கோட் பண்ணுறோமோ அதை காங்கிரஸ் ஆட்சி இருக்கிறப்ப அப்படியே கொடுப்பாங்க. ஒரு ஆப்ரேஷனுக்கு ஒரு ஏழையாக இருக்கிறவங்க 7 லட்சமா 8 லட்சமா 10 லட்சமா நயா பைசா விடாமல் கொடுப்பாங்க. இன்றைக்கி அந்த அரசாங்கம் அப்படி கிடையாது. 7 லட்ச ரூபா கோட் பண்ணால் 50,000 கொடுக்குறாங்க, 1.5 லட்சம் கொடுக்குறாங்க, 3 லட்சம் கொடுக்குறாங்க, இப்படி தான். ஸோ அதையும் வந்து ஓராண்டு காலம் எனக்கு நிறுத்தி வச்சுட்டாங்க. கொரோனா டைம்ங்கிறதுனால யாருக்குமே வல்ல போல நான் நினச்சிக்கிட்டேன். அப்புறம் அந்த கொரோனாலாம் ரிலீஃப் ஆகி போகிறப்ப மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செக் பண்ணுறப்ப அவங்களுக்கு வந்தது, எனக்கு வரல. அப்புறம் நாங்கள் போய் வழக்கம் போல் சண்டையெல்லாம் போட்டு கொண்டு வந்தால் இன்றைக்கி 4,10 லட்ச ரூபா அந்த திட்டத்தில் மட்டும் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கான முகாம்களை நம்ம கொண்டு வந்திருக்கோம். அந்த மாதிரி என்னவெல்லாம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக ஒன்றிய அரசாங்கத்திலையும் சரி, இங்கே இருக்கிற திமுக அரசாங்கம் சரி, அதிமுக அரசாங்கம் இருந்தப்போ நம்மளால் எதுவுமே பண்ண முடியல. அவங்களே எதுவும் பண்ணலைங்கிறது வேற விஷயம். அவங்க எதாவது பண்ணால் தானே நம்ம போய் கொண்டு வரலாம். இப்போ திமுக நிறைய திட்டங்களை செய்கிறதுனால இப்போ மருத்துவம், கல்விகளை அவங்க அதிக நிதி ஒதுக்கீடு செய்கிறாங்க. அதனால் நம்ம போய் பார்த்து அதெல்லாம் வாங்கிட்டு வர முடியுது. அதனால் வந்து ஒரு 18 பக்கத்துக்கு நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம். 18 பக்கத்தை வந்து நோட்டீஸ் அடித்து கொடுத்தா கொள்ள காசு வரும்.
வீடு வீடா. அந்த அளவுக்கு எங்கிட்ட காசு கிடையாது தேர்தலில். அதனால அதை சுருக்கி ஒரு ஒரு A4 சீட்டில் முன்னாடி பின்னாடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு அடிச்சுறாங்க. வீடு வீடாக அதை கொடுத்துருக்கோம். அதற்கு முன்னே அதே மாதிரி நான் இந்த எத்தனை நாட்கள் வேலை செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம வீடு வீடாக கொடுத்துருக்கோம். அதனால் அந்த பொய் பிரச்சாரங்களை பற்றி நம்ம பெருசாக அழட்டிக்கிறதுல மக்களுக்கு உண்மை தெரியும். இப்போ சென்ற தேர்தலில் அதிமுக பாஜக ஒன்றா இருந்தாங்க, கூட்டணியில் இருந்தாங்க. இப்போ பாஜக இல்லாத அதிமுக அப்படின்றத ஒரு சவாலை நினைக்கிறீங்களா? அப்போவுமே கரூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் வைப்பு தொகையை மயிரிலே தான் அவங்க வாங்கினாங்க. அதெல்லாம் எந்த சவாலும் கிடையாது. கரூர் நாடாளுமன்ற தொகுதி மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் 40 தொகுதிகளையும் ஒரே மாதிரி தான் தீர்ப்பு வரும். என்னன்னா ரொம்ப சிம்பிள். ஒன்று 2.5 ஆண்டு காலம் 35 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி. நீங்கள் ஒரு 35 மாதத்தில் ஒரு ஒன்றிய அரசாங்கம் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுக்கு விரோதமாக தமிழக மக்கள் மீது ஒரு வெறுப்பை செலுத்தக்கூடிய தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் மீது மோசமான தாக்குதலையும் திராவிட முன்னேற்ற கழகங்கிற கட்சி மீது மோசமான தாக்குதலை தொடுக்கிற அந்த நேரத்தில் கூட ஒரு முதலமைச்சர் தான் கொடுத்த வாக்குறுதிகளை குறுகிய காலத்துக்குள் நிறைவேற்றும் உறுதியாக இருந்திருக்காரு. உங்களுக்கு எல்லாம் தெரியும். நிறைவேற்ற வேண்டிய வாக்குறுதிகள் இருக்குல்ல. எப்போவுமே ஒரு அரசாங்கம் புதிய வாக்குறுதிகளும் வந்துடும். நிறைவேற்றப்பட வேண்டிய வேலைகள் நிறையா இருக்கும். நான் தான் சொன்னேன் 5 பாலம்னு எங்கிட்ட சொன்னாங்க. இப்போ பார்த்தா 29 பாலம் அந்த மாதிரி நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு பக்கம் நம்ம தண்ணி பைப் போட்டிருப்போம், ஒரு பக்கம் புடுங்கிட்டு போயிருக்கோம், ஒரு பக்கம் தண்ணி நல்லா இருந்திருக்கும், இப்போ வெல் ட்ரை ஆகிருக்கும். அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் வேறு. பேசிக்கான ஒரு வாக்குறுதி 15 லட்ச ரூபா கொடுக்குறோன்னு ஒரு மகராஜ் சொன்னார். அப்படியே சொன்னேன்னு கேட்குறாங்க. இப்போ இன்றைக்கி நம்ம 1000 ரூபா கொடுத்தோம்னு சொன்னால் நம்ம கொடுக்குறோம். 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தர்றேன்னு சொன்னார் நரேந்திர மோடி. 10 வருஷம் கொடுத்துருந்தா 20 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். யாரும் வேலை கேட்க மாட்டாங்க. இன்றைக்கி ஒரு ஊரில் 2 பேருக்கு முதல்ல கொடுத்துருக்காங்களா வேலை? கிடையாது. விவசாயிகள் வருமானத்தை இரட்டிப்பாக்கும்னு சொன்னாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க? விவசாயிகள் டெல்லி வீதிகளில் அவங்க விவசாய கடனை தள்ள சொல்லியும் இவங்க கொடுத்த வாக்குறுதியை ஞாபகப்படுத்தி போராடுறாங்க. அவங்கள சுட்டு கொள்றாங்க. எங்கேயாவது உலகத்தில் ஒரு நாட்டுக்கு சோறு போடுற விவசாயிகளை சுட்டு கொள்கிற ஒரு அரசாங்கத்தை நம்ம பார்த்துருக்கிறோமா? பெண்கள் என்ன பேட்டி பச்சாவா, எனக்கு அது வாயில் வராது ஹிந்தி. பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம்னு சொன்னார். இன்னைக்கு நீங்கள் பாருங்கள், பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழல் எங்காவது நிலவுது அப்படின்னா அது நரேந்திர மோடி ஆட்சியில் தான். நீங்கள் மணிப்பூரில் பார்த்தோம், 2 பெண்களை நிர்வாணப்படுத்தி பொது வெளியில் பாலியல் வன்புணர்வு செஞ்சுட்டு அந்த 8 மாதம் அவங்க ஒரு நீதி கேட்டு போராடுறாங்க. அது ஏதோ ஒரு வீடியோ 8 மாதம் கழிச்சு வெளியில் அதை உச்சநீதிமன்றம் சூமோட்டோவா எடுத்து தான் நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கு. நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்த்த பெண்கள், பழுத்தூக்கும் வீராங்கனைகள், அவங்க தன்னோட மானத்துக்காக டெல்லி வீதிகளில் போராடுறாங்க. அது பாஜக எம்பி மேலே நடவடிக்கை கிடையாது. எங்கேயுமே ஒரு பாலியல் குற்றம் நடக்குதுன்னா ஒரு அரசாங்கம் தான் அது காரணம்னு நம்ம சொல்லிட முடியாது. ஒரு கட்சி தான் ஒரு காரணம்னு சொல்லிட முடியாது. அதுக்கு நிறைய சமூக பின்னணிகள், சமூக காரணங்கள் இருக்கு. ஆனால் எந்த காலத்திலையும் ஒரு அரசாங்கமோ ஒரு கட்சியோ மிக கொடூரமான பாலியல் குற்றவாளிகளை ஓப்பனாக காப்பாற்றியே இருக்க மாட்டாங்க. அந்த வேலையை நரேந்திர மோடி அரசாங்கம் இன்னைக்கு செய்கிறாங்க. இந்த மாதிரி சிறு குறு நடுத்தர தொழில்கள் அழிவு, ஒரு ஜிஎஸ்டியை கொண்டு ஒரு பணமதிப்பு நீக்கத்தை கொண்டு அதில் ரொம்ப பாதிக்கப்பட்டது என் தொகுதி தான். ஏன்னா இங்கே 2மே இருக்குது. நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைனான்ஸ் ஹப், ஒரு மிகப்பெரிய எக்ஸ்போர்ட் ஹப். 2 லட்சம் பேருக்கு எங்கள் மக்கள் அசால்ட்டாக வேலை கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி 50,000 பேருக்கு வேலை கொடுக்குறதுக்கு நாங்கள் தடுமாறுறோம். அப்புறம் வேலை எங்கேருந்து ஒரு சின்ன டவுனில் 1.5 லட்சம் பேருக்கு வேலை போயிடுச்சு. அப்போ நீங்கள் எவ்வளோ பேருக்கு வேலை போயிருக்குன்னு பாருங்கள். இப்படி நாங்கள் அடிக்கிட்டே போகலாம். இவ்வளவுகளை கெடுதல்களை செய்கிற ஒரு அரசாங்கம் இருக்குது. அதே 10 வருஷத்தில் இந்த எல்லா கெடுதல்களுக்கும் எல்லா பாகங்களுக்கும் தொடர்ந்து அடிமையாக கைகட்டி சேவகம் செஞ்சு தமிழ்நாட்டின் நலன்களை அத்தனையும் உரிமைகளை எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு ஒன்றுமே செய்யாத ஒரு அதிமுக அரசாங்கம் இருக்குது. இப்படி ஒரு அரசாங்கங்கள் இருக்கிறப்ப நீங்கள் 1000 ரூபாய் உரிமை தொகை, காலையில் பள்ளிக்கூடத்தில் சாப்பாடு, அது நம்ம தேர்தல் அறிக்கையில் சொல்லலை. நாங்கள் வெற்றி பெற்றால் இதை செய்வோம் முதலமைச்சர் சொல்லவே இல்லை. ஆனால் இன்னைக்கு அதை பண்ணுறாங்க. ஏன்னா கல்விக்கு அவ்வளோ முக்கியத்துவம், குழந்தைகளுக்கு அவ்வளோ முக்கியத்துவம். கல்வி தான் ஒரு குழந்தைக்கு எதிர்காலம், ஒரு குடும்பத்திற்கு எதிர்காலம் மட்டும் கிடையாது, நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு எதிர்காலம். அதே மாதிரி படிக்கிற பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் முதல்ல 1000 ரூபாய்ன்னு நம்ம சொல்லி பண்ணாங்க. இன்னைக்கு பசங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க. பசங்க என்கிட்ட கேட்பாங்க, ஏக்கா பிள்ளைங்களாம் படிப்பாங்களாக்கா, நாங்கள் படிக்க மாட்டோமாக்கா, எங்களுக்கு கொடுக்கலாம்லக்கா அப்படின்னு கேட்பாங்க. நான் போகிற பள்ளிக்கு இன்னைக்கு நம்ம கொடுக்குறோம். பேருந்துகளில் இலவச பயணம், இதெல்லாம் ஒரு ஸ்கீம்ஸாக நம்ம சொல்லலாம். ஆனால் கல்விக்கும் மருத்துவத்திற்கும் தமிழ்நாடு அரசாங்கம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற கட்டமைப்பு இருக்குதுல்ல, ரொம்ப பெருசு. கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் மட்டும் 84 கோடி ரூபாய் அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் அவங்க நிதி ஒதுக்கீடு செஞ்சு வேலை நடந்திருக்கு. 34 கோடி ரூபாய் கல்வி, அரசு பள்ளி கல்விக்கு மட்டும் செலவிடப்பட்டிருக்கு. அது இல்லாமல் நான் சொன்னேன், ஒரு 2 வருஷத்துள்ள 4 கல்லூரிகள் கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள மட்டும் வந்திருக்கு. அப்போ நீங்கள் அதனோட வீச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ இதெல்லாம் இது ஒன்று. 2வது, தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய யாத்திரை தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் தொடங்குச்சு.
அது காஷ்மீரில் போய் முடிஞ்சது. ஒவ்வொரு முறையும் லட்சக்கணக்கான மக்கள் நடப்பாங்க ஒவ்வொரு நாளும். நான் கூட நடந்தேன். 23 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு நடப்போம். 6 மாதம் நாங்கள் நடந்திருக்கோம். நரேந்திர மோடி இன்னைக்கு ஏன் ராகுல் காந்தி அவர்களை பார்த்தும் காங்கிரஸ் கட்சியை பார்த்து நாங்கள் வச்சிருக்கிற அந்த 1.25 காசையும் முடக்க நினைக்கிறாரு அப்படின்னா, ராகுல் காந்தி பார்த்து பயப்படுறாரு. இந்தியா முழுவதையும் ராகுல் காந்தி இன்னைக்கு இந்திய மக்களை தட்டி எழுப்பி இந்த வெறுப்புக்கு, வன்முறைக்கு, நரேந்திர மோடியின் ஒரு கொடுமையான ஒரு ஆட்சிக்கு எதிராக மக்கள் அவர் அணிதிரட்டியிருக்கார். இன்னைக்கு அக்னி பார்த்து நாங்கள் ரத்து செய்வோம்னு எங்கள் தேர்தல் அறிக்கையை வந்த உடனே வட மாநிலங்களில் இளைஞர்கள் எவ்வளவு மகிழ்ச்சியோடு அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. மூணாவது வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நரேந்திர மோடிக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக ஒரு அலை அடிக்குது. அது கடந்த தேர்தலையும் அடிச்சது, இந்த தேர்தலையும் அடிக்குது. அதனால வந்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க 10 வருஷம் ஒன்றுமே செய்யலை. அதனால தான் போய் இந்த மாதிரி எம்பிக்கள் அங்கே வந்தீங்களா, அங்கே பார்த்தீங்களா, இங்கே பார்த்தீங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்க முடியுது. நம்ம என்ன கொடநாட்டில் பங்களா வச்சிருக்கிறோமா, இல்லை நரேந்திர மோடி மாதிரி அதானி அதானி ஜெட்டை வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு போகிறோமா? ஒன்றும் கிடையாது. இல்லை போகிறதுக்கு தான் நமக்கு ஏதாவது எங்கேயாவது ஒரு பிரேக்குக்கு போனால் வீட்டில் அம்மா இருக்காங்களா, அப்பா இருக்காங்களா, அண்ணன் தம்பி இருக்காங்களா, கூட்டிக்கிட்டு கூட போகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. நம்ம வாட்டில் ஒன்று ஆஃபீஸில் உட்காந்துருக்க வேண்டியது, இல்லாட்டி தொகுதியில் வண்டி எடுத்துட்டு போய் மக்களை சந்திக்க வேண்டியது, இல்லை நாடாளுமன்றத்துக்கு போய் பேச வேண்டியது, இல்லாட்டி புத்தகத்தை எடுத்து படிச்சுட்டு நமக்கு வேறு போக்கிடம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பரிதாபகரமான சூழ்நிலையில் அதிமுகவும் பாஜகவும் இருக்கிறாங்க. என்ன சொல்லி ஓட்டு கேட்க என்னை அவங்க அப்படி அந்த மாதிரி ஆள் அனுப்பி அவங்களுக்கு பணம் கொடுத்து கட்சிக்காரங்களை அனுப்பி வீடியோ எடுக்கிறப்ப நான் எனக்கு கோவப்படல. எங்கேயாவது எனக்கு கோவப்பட்டு பார்த்துருக்கீங்க அந்த வீடியோவில்? நான் அவங்கள பார்த்து பரிதாபப்படுறேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழலில் மிக நிச்சயமாக இந்தியா கூட்டணி ஒரு மகத்தான வெற்றி பெறும். எல்லாத்தையும் தாண்டி நரேந்திர மோடிக்கு அவர்களுக்கு எதிரான ஒரு அலை, பாஜகவுக்கு எதிரான ஒரு அலை தமிழ்நாட்டில் வீசுறது நம்ம பார்க்க முடியுது. அடித்த அலையில் பாஜகவுடைய மாநில தலைவர் கரூர்லேருந்து கோயம்புத்தூருக்கே விட்டார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பு அலை வீசுது. அதனால் இந்த தேர்தல்ங்கிறது கடந்த தேர்தலை போலவே இந்தியா கூட்டணியின் வெற்றி தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. அதுதான் வந்து கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்கும் தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் நல்லது. நன்றி. உங்கள் சத்யாவில் iPhone 15 இப்போது வெறும் 67,990 மட்டுமே. இதுவரை வழங்கப்படாத குறைந்த விலையில் முந்துங்கள். இச்சலுகை ஏப்ரல் 10 முதல் ஏப்ரல் 15 வரை. உங்கள் சத்யா. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.